என் கோட்டை என் துருகம் நான் நம்பினவர் என் அடைக்கலம் அற்புத இயேசு ராஜனே உத்தம மணாளனே நீரே என் ஆறுதல் ஓ நீரே என் ஆறுதல் கனவிலும் அறவே நீ செய்த நன்மைகள் நனவிலும் அறவே நீ செய்த அதிசயங்கள் கனவிலும் அறவே நீ செய்த நன்மைகள் நனவிலும் அறவே நீ செய்த அதிசயங்கள் என் ராஜா என் ரோஜா என் தெய்வம் என் இயேசு என் ராஜா என் ரோஜா என் தெய்வம் என் இயேசு சொல்லுவோமா என் ராஜா என் ரோஜா என் தெய்வம் என் இயேசு என் ராஜா என் ரோஜா என் தெய்வம் என் இயேசு அற்புத இயேசு ராஜனே உத்தம மணாளனே நீரே என் ஆறுதல் ஓ நீரே என் ஆறுதல் நேற்றும் இன்றும் என்றும் மாறா தேவன் போற்றி பாடும் சர்வ வல்ல ராஜன் சொல்லுவோமா நேற்றும் இன்றும் என்றும் மாறா தேவன் போற்றி பாடும் சர்வ வல்ல ராஜன் என் அன்பர் என் இன்பர் என் அன்பர் என் இயேசு 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 அற்புத இயேசு ராஜனே உத்தம மணாளனே நீரே என் ஆறுதல் ஓ நீரே என் ஆறுதல் ஒருவரக்கெரிய காரியங்கள் செய்பவர் இருளிலிருந்து புகையலை கொண்டு வருபவர் ஒருவரக்கெரிய காரியங்கள் செய்கிறவர் இருளிலிருந்து புகையலை கொண்டு வருபவர் நீ பெரியவர் துதிக்க பாத்திரர் எனக்குரியவர் என் இயேசு 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 அற்புத இயேசு ராஜனே உத்தம மணாளனே நீரே என் ஆறுதல் ஓ நீரே என் ஆறுதல் அல்லேலூயா. இந்த உலகத்துல அவரை வென்றி நமக்கு ஆறுதல் யாரும் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாருமே நமக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா அந்த ஆறுதல் நம்ம இருதயத்துக்கு என்னது ஏற்றதா இருக்காது. அவருடைய ஒரே ஒரு வார்த்தை, நீ இதை பயப்படாத, நான் அவனோட கூட இருக்கிறேன், பயப்படாத, நான் அவனோட. ஆனா அதுல ஒரு பெரிய ஆறுதல் கிடைக்கும் பாருங்க. உலகத்தாரும் அப்படிதான் சொல்றேன், பயப்படாதடி, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஆனா அதுல நமக்கு ஆறுதல் கிடைக்காது. ஆனா ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாரு, பயப்படாத, நான் உனக்கு துணையா இருக்கிறேன். அல்லேலூயா. அந்த வார்த்தை எத்தனை பேருக்குல ஒரு ஆறுதலா, ஒரு தினனா, ஒரு பலனா நமக்குலாம் இருந்திருக்கா இல்லையா? இருந்திருக்கா இல்லையா? ஆமென். அல்லேலூயா. பெரிய அதிகார வாக்குத்தத்தம் அப்படியெல்லாம் கொடுக்க மாட்டாரு, கொடுப்பாரு. ஆனா நமக்கு ரொம்ப உடைக்கப்பட்ட நேரத்துல, ரொம்ப கலகப்பட்ட நேரத்துல ஒரே ஒரு வார்த்தை
அனுப்புவாரு பாரு, என்ன அது அப்படி நம்மள ஆற்றும். என் அப்பா என் கூட இருக்காரு, என் டாடி என் கூட இருக்காரு, சர்வ வல்லமையுள்ள தேவன் என் கூட இருக்காரு. அல்லேலூயா, அல்லேலூயா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர், நான் என்ன சொல்றேன், சர்வ வல்லவர் என் கூட இருக்கார். சர்வ வல்லவர் என் மனவாளன். ஆஹா, இது அதிசயம்தானே, ஓஹோ இது உண்மைதானே. ஆஹா, இது அதிசயம்தானே, அதிசயமா
ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆமென். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாய் இருக்கிறது. ஹalleluya. தேவ பிள்ளைகள் கூடி வருகிற இடத்துல தேவ சமாதானமும் தேவ பிரசன்னமும் நெருங்கி வருகிறது. அதுதான் நம்முடைய நம்பிக்கை இல்லை. எங்கே 2-3 பேர் கூடி அவருடைய நாமத்தினால வருகிறோமோ அங்கே நான் பிரஸ்தாபம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும்படியாக உற்சாகமாய் கைகளை தட்டி அந்த விரலுக்கு மிஞ்சி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவருடைய கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். எந்த தேவனா என்ற பாடலை பாடி அந்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உங்கள் வசனம் கைக்கொள்ளுவேன் நான். உங்கள் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனாய் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உங்கள் வசனம் கைக்கொள்ளுவேன்.
ஹalleluya ஹalleluya ஹalleluya. யாரெல்லாம் உற்சாகமா இருக்கீங்க? உற்சாகமா இருக்கிற இடத்துல தேவன் எப்படி இருப்பாரா? எப்படி இருப்பாரா? எப்படி இருப்பாரா? அப்ப யாரெல்லாம் உற்சாகமா இருக்கீங்க? யாரெல்லாம் உற்சாகம்? ஆனா மொத்த தெரியலையே. நல்லா சாப்பிட்டு வர நல்லா வர தூக்கம் வர நேரத்துல இப்ப என்ன பண்ணிட்டீங்க? பிரேயர் இருக்கு வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்களே, கொஞ்சம் ஈவினிங்ல ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைச்சிருப்போம். ஆனா நமக்கு ரெஸ்டே இல்ல. ஆமென். இந்த பூமியில நம்ம இளைப்பாறிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஆமென், மேல இளைப்பாற முடியாது. ஹalleluya. ஆனா இங்க இளைப்பாற இல்லாம அவரை துதிச்சுக்கிட்டே இருப்போம், நான் மேல நமக்கு இளைப்பாற முடியாது. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நம்ம இந்த நேரத்துல கூட இவ்வளவு நேரம் ஆண்டவரை நம்ம என்ன பண்ணோம்? துதிகளை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? அவரை உயர்த்த போறோம், ஆராதிக்க போகிறோம். ஆமென். ஹalleluya. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ லோகத்தின் ஆண்டவர். ஆராதிக்க போறோம். எழுந்து கொள்வோமா? ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹalleluya. என்னை கனப்படுத்துகிறவனை நான் கனப்படுத்துவேன். ஆமென். ஹalleluya ஹalleluya. பிரபுக்களுக்கும் ராஜாக்களுக்கும் வல்ல ஞானவான்களுக்கும் ஞானிகளுக்கும் கிடைக்காத ஒரு வாக்கியத்தை உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்காரு. என்ன கொடுத்திருக்காரு சொல்லுங்க? என்ன கொடுத்திருக்காரு? அவர் ஆராதிக்கிறது மாத்திரம் இல்ல, அவருடைய பிள்ளையாக்கி வச்சிருக்காரு. ஹalleluya ஹalleluya. நம்மள அப்பா பிள்ளையாக்கிட்டார். ஹalleluya. ஆண்டவருடைய சொந்தமாயிட்டோம். ஆமென். ஹalleluya. ரட்சிப்பை கொடுத்து அப்பாவின் பிள்ளையாக்கி இன்னைக்கு அவரை துதிக்கிறவர்களாய், அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாய் நீங்களும் நானும் மாறிட்டோம். ஆமென். ஹalleluya. என் ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆமென். ஹalleluya ஹalleluya. துதிக்கிற கூட்டம் எழும்படும். ஆமென் ஆமென் ஹalleluya. துதிக்கிறவனை கண்டாலே பிசாசு நடுங்குவான். ஆமென் ஹalleluya. ஆண்டவரே இந்த நேரத்துல நம்ம உள்ளத்துல இருந்து நல்ல நீங்கள வாயில திறந்து ஹalleluya. நம்ம எத்தனையோ வருஷம் ஆண்டவருக்கு ஆலயத்துக்கு கடந்து போகிறோம். நல்ல வாயில திறந்து அப்பா இந்த வருஷம் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நடத்தி வந்தாரு. ஜனவரி மாதம் முழுவதும் மகிமையா நடத்தி கொடுத்தாரு. ஹalleluya. இந்த பிப்ரவரி மாதம் ஜனவரியில வரும்போது ஐயோ 2025 வந்துருச்சு, போன வருஷமே பெரிய பாடுபட்டுட்டேன், இந்த 25 எப்படி இருக்க போகுது, ஜனவரி என்ன பண்ண போகுதுன்னு தெரியலன்னு சிலவித கலக்கத்துல பயத்துல இருந்தோம். ஆனா ஜனவரியில தேவன் நம்மை நடத்தி வந்தாரு. இப்ப பாத்தீங்கன்னா அவர் சமூகத்துல துதிக்க வச்சிருக்காரு. எல்லா கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? ஹalleluya. யோபு இப்படிதான் சொல்கிறார், தேவன் நீ சகலத்தையும் பக்கத்துல இருக்கிற பார்த்து சொல்லுங்க, என் தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். மறக்காத சொல்லுங்க. நம்ம ஹalleluya ஹalleluya. யோபு கொண்டு தெரிந்தது, என் தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் உன்னை பிசாசு எடுத்துட்டு போயிட்டானா அதை பல மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க என் தேவனால கூடும். ஆமென். அந்த யோபுக்கு இருந்த ஒரு வெளிப்பாடு இன்றைக்கு அநேக தேவனுக்கு இல்லாதனால தான் போனதையே குறித்து கவலைப்பட்டு இருக்காங்க. ஹalleluya. ஆனா யோபு சொன்ன, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹalleluya. அதனால தான் அவர் சகலத்தின் திரும்ப பெற்றுக்கொண்டார். ஆமென். ஒரு முறையில ரெட்ட தனியா பெற்றுக்கொண்டார். ஆமென். ஹalleluya. நீங்களும் நானும் ஒன்னு அறியணும், எதுவும் நம்மளை விட்டு போகல, அப்பாவுடைய கரத்துல இருக்கு, அதை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். அதனால இந்த நேரத்தை நம்ம சொல்லுவோமா? தேவனி சகலமும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது நிறைவேறும்.
நன்மைகள் நன்மைகள் வரும். நான் மனுஷனை பார்க்கலப்பா. நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதற்கு அவன் ஏமாத்திரம் ஆண்டவரே. நீ மாத்திரம்தான். என் நம்பிக்கை நீங்கதாப்பா. என் நம்பிக்கை நீங்கதாப்பா. உங்களுக்காக நான் எரிந்து பிரகாசிக்கும்படியா ஆண்டவரே நீங்க என்னை தெரிந்தெடுத்திருக்கீங்கப்பா. ஓ இது வரைக்கும் இத்தனை வருஷமா இத்தனை மாதங்களா நான் மனுஷனை நம்பினது போதும் ஆண்டவரே. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இத்தனை மாதங்கள், இத்தனை நாட்கள், இத்தனை வருடங்கள் நான் நாசியில சுவாசமுள்ள மனுஷனை நம்பி நம்பி அதனால உடைக்கப்பட்டேன், அதனால நொறுக்கப்பட்டேன், அதனால பல நிந்தைகளை சந்தித்தேன், அதனால பல அவமானங்களை பட்டேன், அதனால எத்தனை காயங்கள், எத்தனை வேதனைகள். ஆனா இப்போ நான் உங்களை தான் நம்பி இருக்கிறேன். வாயை திறந்து சொல்லுவோமா? வாயை திறந்து சொல்லுவோமா? வாயை திறந்து சொல்லுவோமா? அம்மா உங்க சத்தத்தை கேட்க ஆண்டவர் விரும்புறாரு. பிரதர் உங்க சத்தத்தை கேட்க ஆண்டவர் விரும்புறாரு. நீங்க நல்ல சத்தம் பாருங்க. ரெண்டு குருடர்கள் இயேசுங்க வருகிறார் என்று தெரிந்த உடனே அவளை கூட்டம் இருக்கு, சீஷர்கள் இருக்கிறாங்க, இயேசுவினிடத்தில் அற்புதம் பெற்றவங்க எல்லாம் அவரை சூழ்ந்து இருக்கிறாங்க. இயேசுவினிடத்தில் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு அவங்களை சூழ்ந்து இருக்கிறாங்க. ஆனா ரெண்டு குருடர்கள் என்ன பண்ணினார்கள் தெரியுமா? இயேசுவை வருகிறார் என்று அறிந்த உடனே இயேசுவை கூக்குரலோடு கூப்பிட்டார்களாம். அல்லேலூயா அல்லேலூயா. அங்க இருக்கிற ஜெபாலய தலைவரை பார்க்கல, அங்க இருக்கிற மனுஷர்களை பார்க்கல, அங்க இருக்கிற சூழ்நிலையை பார்க்கல. ஆனா அவங்க ஒருத்தரை பார்த்தாங்க. யாரை பார்த்தாங்க தெரியுமா? இயேசுவை பார்த்தாங்க. இயேசுவை பார்த்தாங்க. இயேசுவே தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே. எல்லாரும் அதட்டினாங்க. இன்னைக்கு சூழ்நிலை கூட உங்களை ஆராதிக்க விடாம, பிரச்சனைகள் உங்களை ஆராதிக்க விடாம, உங்க பலவீனங்கள் உங்களை ஆராதிக்க விடாம உங்களை அடக்கி இருக்க பார்க்கலாம். ஆனா ஹalleluya. அந்த குருடனுக்கு ஒரு வைராகியம் இருந்ததுமா? அந்த குருடனுக்கு ஒரு வைராகியம் இருந்தது. நான்
யாவரையும், தள்ளாடுகிற யாவரையும் அவர் தூக்கி விடுகிறவராய் இருக்கிறார். அவர் தூக்கி விடுகிறவராய் இருக்கிறார். அவர் தூக்கி விடுகிறவராய் இருக்கிறார். அவர் தூக்கி விடுகிறவராய் இருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya. நல்ல அபிஷேகம் பெற்றவங்க நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆவியிலே நிரம்புங்க, ஆவியிலே நிரம்புங்க. ஒன்னு ஹalleluya. ஓ பவுல் அவர்கள் தீமோத்தேயுவை பார்த்து சொல்கிறார், ஓ தீமோத்தேயுவே, தீமோத்தேயுவே, நீ எவ்வளவு அபிஷேகம் பெற்றிருந்தாலும் அது அனல் மூட்டி எரிய விட்டுக்கிட்டே இரு. குறைய மட்டும் விட்டுடாத, குறைய மட்டும் விட்டுடாத, ஓ குறைய விட்டுடாத. ஓ அந்த அனல் மூட்டை எவ்வளவு பிரயாசப்படணுமோ அந்த அளவுக்கு ஆவியானவருக்குள்ள நீ அனலாயிரு, அனலாயிரு, அனலாயிரு. நான் உன்னை பயன்படுத்த போறேன், நான் உன்னை பயன்படுத்த போறேன், நான் உன்னை பயன்படுத்த போறேன். ஓ தீமோத்தேயுவே, ஆவியானவர் சொல்லுகிறாரே, ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னை நான் பயன்படுத்துறேன். நீ உன்னை ஹalleluya உன் பலிபீடத்திலே அக்கினி எரிந்து கொண்டே இருப்பதாக, அக்கினி எரிந்து கொண்டே இருப்பதாக. அணையாமல் பார்த்துக்கொள்ளு, அணையாமல் பார்த்து, அணையாமல் பார்த்து. ஹalleluya, ஹalleluya. எத்தனை எத்தனை நன்மைகள் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென், ஆமென். ஹalleluya, ஹalleluya. அவர் மட்டும் நம்மளை ஹalleluya நம்மளை தெரிந்து கொள்ளலனா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை ஆமென் ஹalleluya பாவத்துல இருந்திருக்கிறோம், இல்ல சாபத்துல இருந்திருப்போம், ஏதோ ஒரு வாழ்க்கையை கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருப்போம். ஆனா இன்னைக்கு என்னால தைரியமா சொல்ல முடியும், என் பாவ சாபம் உடைக்கப்பட்டிருக்கு. ஹalleluya. இது உலகத்தாருக்கு அந்த நம்பிக்கை கிடையாது. ஆனா என்னால தைரியமாய் சொல்ல முடியும், நம்மால தைரியமாய் சொல்ல முடியும், என் பாவ சாபத்தை இயேசு சிலுவையில கிறுக்கி போட்டுட்டார். ஆமென். மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள், சாபத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள். ஆமென், ஹalleluya. ஆண்டவர் கிறுக்கி போட்டுட்டார், ஆண்டவர் கிறுக்கி போட்டுட்டார். கர்த்தருக்கு நல்ல கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. ஓ ரா 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 ரா. ஓ ரிகா ரா 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 ரா. ஓ ரிகா ரா 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 ரா. ஓ புதியவைகளை நினைக்க வேண்டாம், நீ பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ உனக்கு நான் பெரிய காரியத்தை செய்ய போறேன். உனக்கு செய்யணும்னா உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை நீ அனல் மூட்டு, அனல் மூட்டு. அதுவே உன்னை வழி நடத்தும். அந்த அபிஷேகமே சகலத்தை போதிக்கும். ஆமென், ஆமென். ஹalleluya, ஹalleluya. கூட கொடுக்க போறத பத்தி கவலைப்படாதீங்க, முக்கியமான ராஜ்யத்தை தேடுங்க. ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு கூட கடக்கிறது தான் இன்னைக்கு ஜனங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா முக்கியமானது தேவ ராஜ்யம். ஆமென். தேவ ராஜ்யம் என்னங்க? வெறும் சுவிசேஷம் சொல்வது மட்டுமா? அது ஒரு பாட்டா இருந்தாலும் அப்பாவை துதிக்கணும், அப்பாவை ஆராதிக்கணும், அவருக்காக செயல்படணும். ஆமென், ஹalleluya. அவரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஆமென், ஹalleluya. ஒரு யோபுவால தன் பலவீனத்துல என் மீட்பர் உயிரோட இருக்கிறான்னு எப்படி சொல்ல முடிஞ்சது? பிள்ளைய இழந்துட்டாரு, மனைவி தூஷிக்குது, சொத்து போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு, சரீரத்துல புண்ணு, சுரண்டி கொண்டு இருக்கிற காரியத்துல எல்லாமே போன சூழ்நிலையில யோபு சொல்லுகிறாரு, என் மீட்பர் உயிரோடு. ஆனா இன்னைக்கு நம்ம எதையோ கொஞ்சம் இழந்துட்ட பிறகு ஏதோ ஒரு காரியம் உள்ள வந்தோடனே, ஏசப்பா நீங்க என் கூட தான் இருக்கீங்களான்ற ஒரு சந்தேகம் இன்னைக்கும் நம்ம கிட்ட இருக்கு பாருங்க. அதனால இன்னைக்கு வரைக்கும் நம்மளால பூரணமான நன்மையை நம்மளால என்ன பண்ண முடியல, பெற்றுக்கொள்ள முடியல. ஆனா யோபுவால பெற்றுக்கொள்ள முடிந்தது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு நம்ம முடிவு எடுப்போமா? என் நம்பிக்கை நீங்க. ஆமென், ஹalleluya, ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவருக்கே மகிமை உண்டாகும். ஆமென். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை
வேளையில் நம்முடைய தேசத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்முடைய தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களை ஆண்டவர் பாதுகாக்கணும். கடந்த நாட்கள்ல இந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அநேகர் இறந்து போனாங்க. இந்த அழிவுகள் தேசத்தில் அநேகம் பெருகி கொண்டிருக்கிறது. இயேசுவை அறியாதபடி அநேக ஜனங்க தன்னுடைய வாழ்க்கையை இழந்து கொண்டிருக்கிறாங்க, நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவர் அந்த ஜனங்களை பாதுகாக்கணும். அந்த ஜனங்க இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். இந்திய தேசம் இயேசுவை அறிந்து கொண்ட தேசமாய் மாற வேண்டும். தேசத்துல ஒருவராகிலும் கெட்டு போவது அவருக்கு சித்தம் அல்ல. இந்த தேசத்துல ஒரு ஜனம் கூட கெட்டு போவது அவருக்கு சித்தம் அல்ல. எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும். எல்லா ஜனங்களும் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். எல்லா கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, எல்லா கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, கண்களுக்கு முன்பாக அவர் ஒருவரே கொண்டு வாங்க. இந்திய தேசத்தின் ஜனங்களை கொண்டு வாங்க. 144 கோடி ஜனம், இடதுகைக்கும் வலதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத எத்தனையோ கோடி ஜனங்கள் நம்ம தேசத்துல இருக்கிறாங்க. எல்லாரும் அழிந்து போய் கொண்டிருக்கிற ஜனத்தை நம்ம கண் முன்பாக கொண்டு வாங்க. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே என் ஜனம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து கேளுங்க. ஆண்டவரே வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் அறியாத கோடிக்கணக்கான ஜனங்கள் தேசத்துல இருக்கிறாங்கப்பா. நீர் எவ்வளவு நல்லவர் என்பதை அறிந்து கொள்ளாதபடிக்கு இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரே அப்பா, தகப்பனே, பரிசுத்த ஆவியானவர் நீர் அசைவாடுவீராகப்பா. அப்பா, நீர் அசைவாடுங்கப்பா. எங்க தேசத்துல நீர் அசைவாடுங்க ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவரை பாதுகாங்க. ஆண்டவரே, எங்க தேசத்துல நீங்க அசைவாடுங்கப்பா. எங்க தேசத்தை அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. எங்க தேசத்துல நீங்க அசைவாடுங்கப்பா. எங்க தேசத்துல நீங்க அசைவாடுங்க ஆண்டவரே. அப்பா, நீர் எவ்வளவு நல்லவர் என்பதை எங்க ஜனங்க உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. நீர் எவ்வளவு நல்லவர் என்பதை எங்க ஜனங்க ருசி பார்க்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா, தகப்பனே, நீங்க கிரியை செய்யுங்க ஆண்டவரே. எங்க தேசத்துல நீங்க கிரியை செய்யுங்கப்பா. எங்க இந்திய தேசத்துல நீங்க கிரியை செய்யுங்க ஆண்டவரே. இந்த தேசம் உங்களுக்கு சொந்தமாய் மாறட்ட ஆண்டவரே. அப்பா, இந்திய தேசம் உங்களுக்கு சொந்தமாய் மாறட்ட ஆண்டவரே. அழிந்து போய் கொண்டிருக்கிற ஜனங்களை அறிந்து கொள்ளட்ட ஆண்டவரே. அப்பா, தகப்பனே, நீங்க கிரியை செய்யுங்கப்பா. எங்க தேசத்துல நீங்க கிரியை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, எல்லா 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 கிரியைகள் எங்க தேசத்துல அப்பா தகப்பனே ரட்சிப்புக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா விதமான கிரியைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவைகள் அழிக்கப்பட்டு போகட்ட ஆண்டவரே. எங்க தேசத்தின் ரட்சிப்புக்கு விரோதமாய் போராடுகிறதான எல்லா விதமான கிரியைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவைகள் அழிக்கப்பட்டு போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, எங்க தேசமே அறிந்த தேசமாய் மாறட்ட ஆண்டவரே. எங்க தேசமே அறிந்து கொண்ட தேசமாய் மாறட்ட ஆண்டவரே. அப்பா தகப்பனே, இதற்கு விரோதமாய் இருக்கிற எல்லா விதமான ஆவிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவைகள் அழிக்கப்பட்டு போகட்ட ஆண்டவரே. அப்பா தகப்பனே, இதற்கு விரோதமாய் இருக்கிற செயல்படுகிற எல்லா வித ஆவிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவைகள் கட்டப்பட்டு போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, எங்க தேசத்துல ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. எங்க தேசத்தின் அப்பா வான மண்டலங்களில் அப்பா தகப்பனே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்ட ஆண்டவரே. அப்பா, எங்க தேசத்துல வான மண்டலம் திறந்திருக்கட்ட ஆண்டவரே. எங்க தேசத்துல வான மண்டலங்கள் திறந்திருக்கட்ட ஆண்டவரே. ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்ட ஆண்டவரே. அப்பா, எங்க தேசத்துல ஒரு பெரிய மாறுதல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவர்கள் உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்க தேசம் அப்பா இயேசுவை அறிந்து கொண்ட தேசமாய் மாறட்ட ஆண்டவரே. உம்மை ருசி பார்க்கிற தேசமாய் மாறட்ட ஆண்டவரே. யாராவது ஒருத்தர் இந்த தேசத்தின் ஜனங்க எல்லாரும் ரட்சிக்கப்படணும். அதுவே அவருடைய சுத்தமா இருக்கிறது. எல்லா ஜனங்களும் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்பது அவருடைய சுத்தமா இருக்கிறது. நம்ம ஜனங்க இயேசுவை அறிந்து கொள்ளணும். விரோதமா இருக்கிற எல்லா தடைகள் மாறணும். யாராவது கஷ்டத்தை தொலைந்து சொல்ல மாட்டேங்க. போய் கொண்டிருக்கிறாரே, இந்த நாளிலே கூட அப்படிப்பட்ட ஜனங்கள்
கொண்டிருக்கிறது. தேசத்துலப்பா பாவத்தில் சிக்குண்டு போய் அதிலிருந்து மீட்க முடியாதபடி காணப்படுறாங்க. எங்க ஜனத்தை மீட்டெடுப்பீராங்கப்பா. எங்க ஜனத்தை மீட்டெடுப்பீராங்கப்பா. எங்க ஜனத்தை பாவங்களை மன்னிப்பீராங்கப்பா. எங்க ஜனத்தை பாவங்களை மன்னிப்பீராங்கப்பா. இறங்குங்க சுவாமி. அப்பா என்னை மன்னியும். அப்பா ஒரு தானியேலுக்கு ஜெபித்த போது நீர் இறங்கினீரே. அப்பா தானியேல் ஜெபித்த ஒரு தேசத்துக்காக இறங்கினீரே. அதே போல எங்களுடைய தேசத்துக்காக நாங்கள் கண்ணீரோடு விதைக்கிறோம் ஆண்டவரே. இறங்கும் ஆண்டவரே. அப்பா அந்த மக்களை இந்த நாளில் கம்பீரமாக நாங்கள் அறுக்கணுமே. எத்தனையோ சுவிசேஷம் சொல்லப்படுகிறது. ஆனா அறுவடையை நாங்கள் பார்க்க முடியல. மனதிரும்புதலை பார்க்க முடியல. அப்பா ஆண்டவருக்கு நேரம் முழுமையான ஒரு இதயத்தோட வர முடியல. எங்களால் பார்க்க முடியல சுவாமி. ஏசப்பா எனக்கு உள்ளவர் ஆண்டவரே. நிறைய இடங்கள்ல இந்த நாட்கள பொல்லாங்கனாக சத்துரும் ஆண்டவரே. ஆண்டவரே விதி அதிகமாக கிரியை செய்து ஜனங்களுக்கு செய்து திருப்பி கொண்டு இருக்கிறார் ஆண்டவரே. இறங்கும் அப்பா, இறங்கும் அப்பா. என் ஜனத்தை பாவத்தை மன்னியும். அவர்களுக்காக நீர் அப்பா ரத்தம் சிந்தினீங்க ஆண்டவரே. எங்க இந்திய தேசத்தில் 147 கோடிக்கு அதிகமான ஜனம் இருக்காங்க அப்பா. அவருடைய பாவங்களை எடுத்து போட்டாண்டவர் உங்க அண்டையில கொண்டு வாங்கப்பா. எங்க தேசத்துல அப்படிப்பட்ட ஒரு எடுப்புகளை நாங்கள் காணணும். அதிகமான ஜனங்கள் ஆண்டவரை ஆராதிக்க கூடி வரணும். ஆண்டவரை அவங்க மனக்கட்டு விளக்கப்படணும். பட்டு உள்ளவரை தனக்காக தெரிந்து கொண்டு என்று வேதவசனம் சொல்லுதே. ஆண்டவரே அறியாமல் இருக்கிறவருடைய பக்தியை நீ மாற்றுங்க ஆண்டவரே. அறியாமல் செயல்படுகிற பக்தி உள்ளவரை தெரிந்தெடுப்பீராகப்பா. தெரிந்தெடுப்பீராகப்பா. உங்க சமூகத்தில் எடுத்துக் கொண்டு வருவீராக ஆண்டவரே. உங்க கருத்தை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் இரக்கமுள்ளவர் என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க எங்களுடைய ஜனங்களை மீட்டெடுப்பீர். எங்க ஜனங்களுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்க போகிறீங்க ஆண்டவரே. அதில் உங்களோட எழுப்புதல் இந்திய தேசத்தை வெகு சீக்கிரம் நாங்கள் காணுவோம். எங்களுடைய கண்களை காணும். நாங்கள் ஜெபித்த ஜெபம், நாங்கள் செய்கிற பிரயாசம் ஒன்றும் வீணாய் போகாது ஆண்டவரே. அதே நீ கொடுக்க போற கிருபைகளுக்காய் நன்றி. தேவன் கருணை இருக்கட்டும். பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஆண்டவருடைய ஜெபங்களை கேட்டபடி நாங்கள் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணலாம். அடுத்தபடியா வருகிற வாரத்தில் டெல்லியில சட்டமன்ற எலெக்ஷன் வரப்போகுது, தேர்தல் வரப்போகுது. ஆண்டவர் சுத்தமான நபர்கள் தெரிந்தெடுக்கப்படணும். தேர்தல் நடத்துகிற அதிகாரிகளை பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யணும். ஓட்டு போடுற ஒவ்வொருவரையும் ஆவியானவர் ஆளுகை செய்யணும். எந்த ஓட்டிங் விஷயத்தில் எந்த காரியத்திலும் ஒரு குளறுபடிகள் நடக்கக்கூடாது, எந்த பிரச்சனைகள் வரக்கூடாது. ஒரு சுகமாய் இந்த எலெக்ஷன் நடத்தப்படணும். நேர்மையாய் நீதியாய் நடத்தப்பட்டது. எல்லாரும் கண்ணில் எப்படி ஆண்டு நோக்கி பார்த்து சொல்லணும். அப்பா எங்கள் தேசத்தின் தலைநகருக்காக நம்ம நோக்கி பார்க்கிறவரே நாங்கள் நடக்க போகிற அந்த எலெக்ஷனுக்காக நோக்கி பார்க்கிறோம்ப்பா. அப்பா அந்த தேர்தல் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்குறேன். அப்பா தகப்பனே நம்ம உங்க கருத்துல ஒப்பு கொடுக்குறேன். அப்பா தகப்பனே நீங்க யுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே. அப்பா அந்த எலெக்ஷனுக்காக நீங்க யுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே. அந்த எலெக்ஷனுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா ஆவியோடு தகப்பனே நீங்க யுத்தம் பண்ணும்படி எனக்கு சொல்லிக்கிறோம்ப்பா. தகப்பனே நீங்க யார் வர வேண்டும் என்று நீங்க முன்குறித்து வைத்திருக்கிறீங்களோ அவங்களை நீங்க கொண்டு வரும்படி எனக்கு செபிக்கிறேன். அப்பா உங்களுடைய சித்தம் நிறைவேறட்டாண்டவரே. அப்பா உங்க சித்தம் நிறைவேறட்டாண்டவரே. அப்பா உங்க சித்தத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா விதமான காரியங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவைகள் அழிக்கப்பட்டு போகட்டாண்டவரே. அப்பா தகப்பனே தேர்தல் கமிஷனர் கருத்துல ஒப்பு கொடுக்கிறாண்டவரே. அப்பா தகப்பனே அவங்க நீங்க ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே தலைமை தேர்தல் அதிகாரி நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. தகப்பனே அப்பா நேர்மையா இந்த எலெக்ஷன் நடத்தப்பட நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா பயன்படுத்துகிற எல்லா மிஷன்கள்ல அப்பா அவங்க ரத்தம் ஊற்றப்படும்படி எனக்கு செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த மிஷன் நீங்க ஆளுகை செய்யும்படி எனக்கு செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தகப்பனே உங்களுக்கு சித்தமான நபர்கள் தேர்ந்தெடுக்கப்படும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனக்கு செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தகப்பனே நீங்க அப்படி செய்கிறதற்காக உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நேர்மையா இந்த எலெக்ஷன் நீங்க நடத்தி தர போகிற கிருபைகளுக்காக உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அடுத்தபடியா இந்த கூடுகைக்கு வருகிற ஒவ்வொருவரையும் நம்ம குடும்பங்களையும் ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதிங்க. எல்லா பலவீனங்கள் இந்த நாட்களில் இந்த கிளைமேட்னால நிறைய பேருக்கு நிறைய பலவீனங்கள், நிறைய சளி இருமல் போன்ற நிறைய பலவீனங்கள், பல வியாதிகள் எல்லாவற்றிலும் வந்து ஆண்டவர் விடுதலை தரணும். அநேக கட்டுகள் எல்லாவற்றிலும் வந்து ஆண்டவர் ஒரு விடுதலை கட்டளையிடணும். வருகிற எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படணும். வருகிற கூடுகைக்கு வருகிற எல்லா குடும்பங்களும் அதிகமான ஆசீர்வாதங்களை பெற்று சொல்லணும். அதுக்காக குணசேகரன் முன்பாக சொல்லுவாங்க.
எல்லா கண்களை மூடி அவரோட இணைந்து நம்ம சேர்ந்து நம்ம ஜெபம் எல்லா குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற எல்லா கட்டுகள் மாறணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் நன்றியோடு துதிக்கிற கர்த்தாவே, அப்பா இந்த அருமையான நாளில் உள்ள கர்த்தாவே, கர்த்தாவே அப்பா கூறுகைக்கு வருகிற ஜனங்கள் ஆண்டவரை காணப்படுகிற கர்த்தாவே, விசுவாசிகள் ஒவ்வொரு கர்த்தாவே பலவீனங்களை கர்த்தாவே நீர் தாமே அந்த கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்து அப்பா அந்த வெளியேறப்பட்ட ரத்தத்தின் மூலமாக நீ சம்பாதித்து வைத்திருக்கிற சுகம், பலன், ஆரோக்கியம், சௌக்கியம் இவைகளை ஆண்டவருக்காக ஒவ்வொரு நபர்களுக்காகவே நலமுடன் உள்ள நாள் மற்றும் சரீரத்தின் ஒவ்வொரு அவயங்களுக்காகவே குறிப்பாக அந்த பருவநிலை மாற்றத்தின் நிச்சயமாக சளி ஆண்டவர் இருமல் இப்படிப்பட்டதான பாதிப்புகளுக்காகவே அல்லது சரீரத்தின் வலிகள் வேதனைகளால் நிச்சயமாக அநேக கஷ்டப்படுகிறார்கள். அப்படிப்பட்டதான ஒவ்வொருவருக்காகவே இந்த உயிர் தந்த ஜூனுள்ள வல்லமை எங்க செபிக்கிறவர்களுக்காகவே அப்பா நாளில் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தால் அல்ல பரிபூர்ணமான விடுதலை அவருக்கு உண்டாக இயேசு கிறிஸ்து நாமத்தால் இப்பொழுது நாங்கள் கட்டளையிட்டு ஜெபிக்கிறவர்களுக்காகவே அப்பா அந்த ரத்தத்தின் வல்லமை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் வல்லமை அந்த உயிர் தந்த ஜீவனின் வல்லமை அப்பா ஒவ்வொருவருக்காக அந்த பாய்ந்த செபிக்கிறவர்களுக்காகவே என் தேவ ஆவியானவருடைய மகிமையின் கரம் இந்த வல்லமையின் கரம் அவன் பிரார்த்தனையின் கரமானதுக்காகவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிரியர்களாக ஜெபிக்கிறோம். அவர் தனிப்பட்ட தேவைகளை சந்திக்கூட ஜெபிக்கிறோம். இந்த ஆவிக்குரிய ஜீவிதங்களுக்காகவே உமக்காய் அனலாய் எழுப்பி பிரகாசிக்க சுடர்களாய் என் பலவான் கையுள்ள அம்புகளாய் நீர் மாற்றுண்டா செபிக்கிறவர்களுக்காகவே என் தேவனுடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளால் உமக்காய் திறப்பில் நின்று ஜெபிக்கிற பிள்ளைகளால் அப்ப தனிகளுக்காய் பரிதபிக்கிறதான இருதயத்தோடுகாகவே அப்பாவை மன்றாடி ஜெபிக்கிற ஜெப வீரர்களாய் விராதனைகளை நீர் நிறுவப்படுத்தா ஜெபிக்கிறோம். அப்படியாக அபிஷேகத்தின் ஆவியுடைய வல்லமை அப்ப ஒவ்வொரு மீனும் பிரதரப்படுத்த ஜெபிக்கிறவர்களுக்காகவே அப்ப நாங்கள் திறப்பில் நின்று ஜெபிக்கத்தக்கதான ஒருவரை நான் தெளிவேன்னு சொல்லப்பட்டபடி நான் இருக்கிறேன் என்று நான் சொல்லி ஒவ்வொருவருக்காகவே தங்களை அர்ப்பணிக்கிறதான உதவி செய்தால் ஜெபிக்கிறோம். அப்ப குடும்பத்திலே காணப்படுகிறதாகவே சமாதான பிரச்சனைகளை நீ நீக்கப்படுத்த ஜெபிக்கிறோம். அப்ப உலகம் கொடுக்கக்கூடாத சந்தோஷத்தில் சமாதானத்தை உங்களுக்காக வைத்து போகிறேன் என்று சொன்னபடி அப்ப கிறிஸ்தவ குடும்பத்திலே ஆண்டவருடைய தெய்வீக சமாதானம் நிலைவரப்படுத்த ஜெபிக்கிறோம். சமாதானத்தின் காரணமாக இயேசுவின் வல்லமை இறந்த ஜெபிக்கிறோம். குடும்பங்கள் கட்டப்படுத்த ஜெபிக்கிறோம். எல்லா குருவினையின் ஆவி கிரியை நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தால் கண்டிப்பாக ஜெபிக்கிறவர்களாகவே பொல்லாதவனை தொடாது என்று சொல்லி ஒவ்வொரு விசுவாசி குடும்பங்களையும் நீ விளையாடும் ரத்தத்தினால் முத்திரை போட்டு வேலையாளர்கள் பாதுகாப்பு ஜெபிக்கிறார்கள். அப்பா எந்த ஒரு குடும்பங்களுக்காகவே பிரிவினைகள் சண்டை சச்சரவுகள் வராதபடி இயேசுவின் நாமத்தால் முத்திரை போட்டு ஜெபிக்கிறதற்காகவே அப்பா பணத்தினாலோ ஆண்டவருக்காகவே மற்ற காரியங்கள் ஒவ்வொன்றிலும்காகவே வாய் வார்த்தைகளினாலோ உள்ளதாகவே எந்த ஒரு தர்க்கங்களும் உள்ளதாகவே கிறிஸ்தவ குடும்பங்களை பிரிக்காதபடி இயேசுவின் நாமத்தால் நேரப்பட்ட நாமத்தால் எல்லாரும் விட்டு கொடுத்து வாழ சமாதானத்தை நாட பொறுமையை சகித்துக் கொண்டு வாழ இயேசுவின் நாமத்துக்கு நாமத்தை மகிமைப்படுத்துகிற பாத்திரங்களாக ஜீவிக்க உதேசமாக ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் மீட்பதற்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டவுடன் எல்லாம் ஸ்தோத்திரம். அடுத்தபடியா நல்ல தரமணியிலிருந்து ஐக்கிய உபவாச குழு உண்டு ஒரு குழுவை ஆரம்பித்து ஆண்டவருக்காக வைராக்கியமாக ஊழியத்தை செய்து கொண்டு வராங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பட்டணத்தில் அநேக இடங்களில் தெருவில் நின்று இயேசுவை பற்றி தைரியமாக அறிவிக்கிறாங்க. இன்னும் வர்ஷிப் நடத்தினாக்கா நீங்கள் யூடியூப்பில் ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. பீச்சில் நின்று சுவிசேஷத்தை தைரியமாக அறிவிக்கிறாங்க. ஆண்டவர் அதை வல்லமையாக பயன்படுத்தி கொண்டு வருகிறார். குழுவில் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் வல்லமையாக பயன்படுத்தி கொண்டு வருகிறார். அவர்கள் மூலமாக அநேக இடங்களில் சுவிசேஷம் பரவி வருகிறது. அதெல்லாம் யாருக்கும் பயப்படாதபடி தைரியமாக ரோட்டில் நின்று இயேசுதான் ஒரே தெய்வம், இயேசு நல்லவர்னு தைரியமாய் இயேசுவை பற்றி அறிவிக்க கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து கொண்டு வருகிறார். ஆமென். இந்த நாளிலும் அவர்களை ஆண்டவர் நம்மதில் கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். இந்த நேரத்தில் எல்லாரும் எழுந்து நில்லுங்க. தலைமையிலிருந்து வந்த எல்லாரும் எழுந்து நில்லுங்க. தலைமையிலிருந்து வந்தவங்க எழுந்து நில்லுங்க. தலைமையிலிருந்து வந்தவங்க எழுந்து நில்லுங்க. அவர்களுக்காக மற்றதெல்லாம் கரங்களை நீட்டி அவங்களுக்கு நேரம் கரங்களை நீட்டி நம்ம எல்லாரும் அவங்களை ஆசீர்வதித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். அவர்கள் ஆண்டவருக்காக அநேக ஊழியர்களை செய்து கொண்டு வர்றாங்க. அநேக விடுதலை ஊழியத்தை செய்து கொண்டு வர்றாங்க. ஆண்டவருக்கு சுவிசேஷத்தை அநேக இடங்கள் அறிவித்து கொண்டு வர்றாங்க. ஆண்டவர் அவர்கள் கிருபையினால பாதுகாப்பினால வெள்ளத்தினால வல்லமையினால இன்னும் அதிகமாக நடப்பணும்.
எல்லா கண்களையும் மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே அப்பா தகப்பனே நீர் கொடுத்த அப்பா தகப்பனே இந்த ஐக்கிய உபவாச குழுவுக்காக தகப்பனே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே இந்த தரமணி பகுதியில அப்பா தகப்பனே இவர்களை ஒன்றிணைத்து அப்பா இவங்க மூலமாக அப்பா அநேக இடங்களில இந்த ஆசீர்வாதமா எடுத்து பயன்படுத்தி கொண்டு வருகிற தயவுகளுக்காக தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே ஒவ்வொருவரையும் அப்பா நீங்க எடுத்து பயன்படுத்துகிறதற்காக தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே இவங்க மூலமாக அப்பா சுவிசேஷம் அநேக இடங்களில அப்பா பரவ நீங்க உதவி செய்திருக்கிறீங்க ஆண்டவரே. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே அப்பா இங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளில உங்க கரத்தோட இருக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே ஏறெடுக்கிற ஒவ்வொரு பிரயாசத்தையும் தகப்பனே நீங்க அதை அங்கீகரித்து நீங்க அதை வாய்க்கப்படி தரும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே இந்த வருஷத்துல அப்பா தகப்பனே இன்னும் அதிகமாய் செபத்துல செலவிடவும் இன்னும் அதிகமாய் குறித்து அறிவிக்கவும் தகப்பனே நீங்க கிருபை தரும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கடந்த ஆண்டை பார்க்கிறோம், இந்த வருஷத்துல இன்னும் அதிகமாய் உமக்காக எழுப்பி பிரகாசிக்க நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா கடந்த ஆண்டை பார்க்கிறோம், இன்னும் அதிகமாய் அப்பா உமக்காக ஓட நீங்க கிருபை தாங்க ஆண்டவரே. அப்பா தேவையான வல்லமையினால தேவையான வெள்ளத்தினால தேவையான பாதுகாப்பினால தேவையான கிருபையினால இன்னும் அதிகமாய் நீங்க நிறைத்து நடத்தும்படியாய் தகப்பனே அப்பா நோக்கி நாங்க பார்க்கிறோம் ஆண்டவரே. இன்னும் அதிகமாய் நீங்க நிறைத்து நடத்துங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே அப்பா ஆபிரகாமை அப்பா தகப்பனே நீங்க ஆசீர்வதித்தீங்க ஆண்டவரே. அப்பா அவனுடைய பெயரை நீங்க பெருமைப்படுத்துறீங்க அப்பா. அப்பா அவன் மூலமாய் அநேக ஆசீர்வாதமாய் வைக்க நீங்க உதவி செய்தீங்க ஆண்டவரே. அப்பா அதே போல ஆதியாகமம் 12:2 வாக்கு பண்ணினபடி நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய் என்ற வார்த்தையின்படி அப்பா தகப்பனே நீங்க இவர்களை ஆசீர்வதித்து அப்பா இவருடைய பெயரை நீங்க பெருமைப்படுத்துங்க ஆண்டவரே. இவங்க போகிற இடங்கள் எல்லாவற்றிலும் மற்றவர்களுக்கு இவர்கள் ஆசீர்வாதமா இருக்கும்படியாய் ஒவ்வொருவரையும் நீங்க எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா ஒவ்வொருடைய வாயை நீங்க எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொருடைய கரங்களை நீங்க பயன்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா பவுலின் கைகள் மூலமாக விசேஷித்த அற்புதங்களை செய்த தேவன் ஆண்டவரே. அப்பா இவங்க கரங்கள் மூலமாக அப்பா விசேஷித்த அற்புதங்களை செய்ய ஆண்டவரே. அப்பா இதுவரைக்கும் நடந்தது இல்ல ஆண்டவரே. அப்பா தகப்பனே இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் ஒரு கையளவு மேகம் ஆண்டவரே. ஒரு பெரும் மழையின் ஆசீர்வாதங்களை அப்பா அந்த ஊழியத்துல காண செய்யுங்க ஆண்டவரே. ஒரு பெரும் மழையின் ஆசீர்வாதங்களை அப்பா அந்த ஊழியத்துல காண பண்ணுங்க ஆண்டவரே. உங்க கரங்களை பயன்படுத்தி அப்பா தகப்பனே அப்பா வியாதியஸ்கள் சுகம் அடையட்ட ஆண்டவரே. ஓ பிசாசின் கட்டளை பிடிபட்டவங்க நீங்க விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே. அப்பா உங்க கரங்களை பயன்படுத்தி இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்களை நீங்க செய்யுங்க ஆண்டவரே. மருந்து மாத்திரைகளால செய்ய முடியாதத இவங்களை பயன்படுத்தி நீங்க செய்யுங்க ஆண்டவரே. அப்பா நீங்க உங்க பேரை பெருமைப்படுத்து இவங்க பேரை நீங்க பெருமைப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா நீங்க கிரியை செய்யுங்க ஆண்டவரே. இவர்கள் மூலமாக நீங்க கிரியை செய்யுங்க ஆண்டவரே. இவங்க மூலமாய் நீங்க கிரியை செய்யும்படி எனக்கு செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த ஊழியத்தை அப்பா தகப்பனே தமிழ்நாடு மட்டும் அல்ல ஆண்டவரே, உலகத்தின் கடைசி பரியந்தமும் தகப்பனே நீங்க கொண்டு போகப்பா. தகப்பனே ஒவ்வொருவரையும் உலகத்தின் கடைசி பரியந்தம் மட்டும் எல்லா இடங்களில எல்லா நாடுகள்ல எல்லா மூலைகளில தகப்பனே நீங்க கொண்டு போய் அப்பா நீங்க பயன்படுத்தும்படி எனக்கு செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தகப்பனே நீங்க இவங்களை ஆசீர்வதிக்கும்படி எனக்கு செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இவங்க மூலமா இவங்க நாம மகிமைப்படுத்த ஆண்டவரே. அப்பா தகப்பனே நீங்க பெரிய காரியங்களை செய்கிற தேவன். அப்பா இவங்க மூலமா நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா அந்த ஊழியத்தின் மூலமா நீங்க பெரிய காரியங்களை செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. உம்முடைய ஆசீர்வாதம் இவர்களோடு கூட தங்கி இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீங்க பாதுகாத்து வழி நடத்துங்க. ஒவ்வொருடைய தேவைகளை நீங்க நிறைவாய் சந்திக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. தகப்பனே உமக்காக ஊழியங்களை செய்கிறாங்க ஆண்டவரே. ஒரு நாளும் குறைவு இல்லாதபடிக்கு தகப்பனே நீங்க நிறைவாய் நடத்துங்கப்பா. தகப்பனே கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினால பூமிக்குரிய ஆசீர்வாதங்களால நீங்க நிறைத்து நடத்துங்க ஆண்டவரே. உங்களுடைய பாத்திரங்கள் நிரம்பி வழியே ஆண்டவரே. ஆசீர்வாதத்தின் பாத்திரங்கள் நிரம்பி வழிபடி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. தகப்பனே நீங்க அப்படி செய்கிறதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே ஒவ்வொருவரும் நீர் வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்கப்பா. ஒவ்வொருவர் மூலமாக நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா ஒவ்வொருவரும் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்க ஜெபங்களில உங்க நினைவு கூறுங்க.
தரமணி பகுதியில் இருக்கிறாங்க. அநேக இடங்களுக்கு சென்று அவருடைய நாமத்தை அறிவிக்கிறாங்க. தரமணி பகுதிகளில் ரோட்டில் நின்று இயேசு நல்லவர், இயேசு ஒரே தேவன் என்பதை ரோட்டில் நின்று தைரியமாக அறிவிக்கிறாங்க. கடற்கரையில் போய் இயேசுவை குறித்து அறிவிக்கிறாங்க. அநேக இடங்களில் கிராமங்களில் போய் இயேசுவை அறிவிக்கிறாங்க. ஆண்டவர் அவருக்கு தேவையான கிருபையினால பாதுகாப்புனால இன்னும் அதிகமாய் வல்லமையினால நினைத்து நடத்தணும். கர்த்தர் அவங்க மூலமாய் பெரிய காரியங்களை நிச்சயமாய் செய்வார் என்பதை அதிகமாக விசுவாசிக்கிறோம். அவங்களை நினைவு கூர்ந்து ஒவ்வொரு நாளும் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். இந்த நாளிலும் நம்மதில் தேவனுடைய வார்த்தை கொடுக்கும்படியாய் சௌந்தர் வந்திருக்கிறாங்க. நம்ம ஊழியம் ஆரம்பித்து இன்றோடு 3 ஆண்டுகள் நிறைவடைகிறது. 4ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறோம். 4வது வருஷத்துல ஆண்டவர் அவர்களை கொண்டு வருகிறார். ஆமென். இவங்க மூலமாய் ஆண்டவர் இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். நான் அதிகமாக விசுவாசிக்கிறேன். இங்க வந்ததன் மூலமாக இந்த ஊழியத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் தர போகிறார். ஆமென். ஆண்டவர் எல்லா தடைகளை உடைத்து வருகிற நாட்களில் இந்த ஊழியத்துல பெரிய காரியங்களை நிச்சயமாகவே ஆண்டவர் செய்வார் என்பதை நான் அதிகமாக விசுவாசிக்கிறேன். ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ஊழியங்களை ஸ்டார்ட் பண்ணுவது ரொம்ப கடினமானது. ஆனால் அதை ஸ்டார்ட் பண்ணி நிலைநிறுத்துவது என்பது ரொம்ப கம்மி பண்ணாங்க. ஏற்கனவே ரோட்டெல்லாம் கிழிந்து போகுது. அதனால நான் ரொம்ப சத்தமும் பேச மாட்டேன். ஓரளவுக்கு சவுண்ட் இல்லை. அல்லேலூயா. நல்லவர். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம ஐக்கிய உபவாச ஜெப ஊழியங்கள் கத்துக்கிற ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து சகோதரி ஜோசப் சிஸ்டர் அவங்க பிரதரோட அம்மா குணசீல சிஸ்டர் அங்கே வந்திருந்தாங்க. உண்மையிலே நாங்கள் ஆரம்பத்து நாளில் நினைச்சா இவங்களெல்லாம் நினைச்சு நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். காரணம் எனக்கு நிறைய ஆலோசனைகள் எல்லாம் குணசீல சிஸ்டர் தான் சொல்லி தந்திருக்காங்க. ஆமென். அல்லேலூயா. அந்த மாதிரி சகோதரி எங்களோடு இணைந்து நல்ல நிறைய ஊழியங்களை கலந்து இருக்கிறாங்க. நிறைய ஜபங்களை பண்ணியிருக்கிறாங்க. அவங்களை கர்த்தர் மறுபடியும் கொண்டு வந்து பிரித்து வந்திருந்தாலே எங்களோட சண்டை போட்டெல்லாம் தெரியல. அவங்க வீடு வாங்கி வந்த பிறகு இங்கே வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஒரு நல்ல ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறதற்கை ஆண்டவரை நான் துதிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தனால ஒரு எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க. அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, பிரதர் வந்து சுவிசேஷ ஊழியத்தை செய்வது அது உண்மையிலே மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இன்னைக்கு எத்தனை பேர் எவ்வளவு பெரிய பெரிய போஸ்டிங்ல கை நிறைய சம்பாதிக்கலாம். அது தவறல்ல, நான் அது தவறாய் சொல்லவும் இல்லை. ஆனாலும் கிறிஸ்துவின் ஊழியத்தை செய்கிறவர்களை குறித்து வேதம் வேற விதமாய் சொல்லி இருக்கிறது. ஆனா அந்த வசனத்துக்கு நேரம் இப்ப போகல. ஆனா இந்த ஊழியத்தை கர்த்தர் நிறைவாக்கி இந்த ஊழியம் ஆசீர்வதிக்கப்படும். எத்தனை பேர் நம்புறீங்க? இல்லையா? ஏன்னா பல்லுக செய்கிறவர் பெருக செய்கிறவர். நான் கடந்த நாள்ல எங்கேயோ ஒரு செய்தியில சகோதரி ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. அதுல பார்த்தா அதுக்கு பிறகு நான் செய்திக்கு வரேன், சீக்கிரம் முடிச்சிருவேன். எகிப்துல 75 பேர் தான் என்ன பண்ணாங்க, 70 பேர் தான் என்ன பண்ணாங்க, யோசேப்பு அவங்க ஃபேமிலியை 70 பேர் தான் என்ன பண்ணாங்க, எகிப்துக்கு வந்தாங்க. வேற யாருமே இல்லை. ஆனா அந்த எகிப்துல அடிமைத்தனத்தின் மத்தியிலையும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பழகி பெருகினாங்க. போனது 70, வந்தது பல லட்சம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆரம்பம் எந்த ஒரு ஊழியமானது எதுவாக ஆரம்பம் அற்பமா தான் இருக்கணும். ஆரம்பம் அமர்க்களம் இருந்தால் நிக்காதுன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அற்பமாய் ஆரம்பிக்கும் போதுதான் தேவன் அதை பார்க்கிறார். அதை பார்த்து அந்த ஊழியத்தில் இருக்கிற உண்மை, உத்தமம், கண்ணீர், ஜெபம் எல்லாவற்றை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து அதற்கு பிறகு அந்த ஊழியங்களை கர்த்தர் பெருக பண்ணுகிறார். இந்த ஊழியத்தையும் கர்த்தர் பெருக பண்ணுவார். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்துல சொல்றேன், சந்தோஷமா சொல்றேன். எழுப்புதல் வரத்தான் போகுது. இந்த இடம் நிரம்பி வழியத்தான் போகுது. ஆமென். அப்ப நீங்க ஸ்பீக்கர் சவுண்ட் குறைச்சாலும் உங்க சத்தம் குறையாது. இல்லையா? ஸ்பீக்கர் சத்தத்தை நீங்க குறைக்கலாம். ஏன்னா பெந்தகோஸ்து நாள் வந்தபோது ஊரெல்லாம் கொண்டாட்டம். இந்த சத்தம் கொண்டாட்டத்தை நிறுத்தி உள்ள இழுத்துட்டு வந்துச்சு. ஆமென்.
ஊரெல்லாம் என்னது எருசலேமில் பயங்கர பண்டிகை, பயங்கர கொண்டாட்டம். ஆனா பெந்தெகோஸ்தே வந்த போது பண்டிகை அப்படி நிப்பாட்டி பண்டிகையில இருந்தவங்க எல்லாரும் கொண்டு வந்து பேதுரு மூலம் பிரசங்கத்தை வச்சு 3000 பேர் அன்னைக்கே தொட்டுட்டார். அதுதாங்க கர்த்தருடைய கிரியை. ஆமென். ஆகவே இந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் பெருக பண்ணுவாராக. பிரதரே அவருடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. இந்த நாளும் எங்களை அழைத்ததற்காக நான் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே நன்றி செலுத்துகிறேன். வந்திருக்கிற கொஞ்சம் பேரா இருந்தாலும் கொஞ்சம் பேருக்காக இல்ல, ஒரே ஒரு ஆத்மாவுக்காக இயேசு இந்த சமாரிய ஸ்திரியை சந்திக்கும்படியாக எரி வெயில்ல, மே மாச வெயில்ல போனது போல இயேசு போனார். ஆமென். அதனால கொஞ்சம் பேர் இருந்தா இயேசு வர மாட்டாரு, கொஞ்சம் பேர் இருந்தா தேவ பிரசன்னம் இருக்காது, கொஞ்சம் பேர் இருந்தா ஒரு மாதிரி இருக்கும். அப்படியெல்லாம் ஒரு மாதிரி எப்பன்னா எப்ப இயேசு அதெல்லாம் ஒரு மாதிரி, இயேசு இருந்தா அதெல்லாம் ஒரு மாதிரி இயேசுவை போல. அப்ப நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலும் நம்ம ஒரே ஒரு வசனத்தை தியானிக்கலாம். எல்லாருக்கும் தெரிந்த வசனம் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம், அதிலே 8ஆம் வசனம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நோவாவுக்கோ ஆ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆ நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஹalleluya. ஹalleluya சொல்லுமா. ஹalleluya. இந்த நோவாவுக்கோ, நல்ல கவனிங்க வார்த்தைய, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அப்ப நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைத்த காலத்தை கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். ஆமென். எதற்காக நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது? நோவாவுக்கு கிருபை கிடைத்த காலத்துல அந்த இடத்துல, அந்த உலகத்துல என்ன நடந்து கொண்டிருந்தது, ஏன் அவருக்கு அந்த கிருபை கிடைத்தது என்பதையும், இந்த கிருபை என்ன செய்கிறது என்பதையும், இந்த நாள்ல கிருபை பெற்றிருக்கிற நாம என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்தும் சுருக்கமாக தெளிவாக நான் பொதுவாகவே ரொம்ப சத்தமா தான் பிரசங்கம் பண்ணேன். ரொம்ப சத்தமா, இங்க ஒரு இடத்துக்கு அங்க போற இங்க போறது. ஆனா ஒரு சில சகோதரர்கள் எனக்கு ஆலோசனை கொடுத்தாங்க, ரொம்ப அதுல நான் கொஞ்சம் என்ன கட்டுப்படுத்திட்டேன் இல்லையா? ஆமென். ஆனா இங்க அப்படி போறது இல்ல, வசனத்துல கவனம் செலுத்துங்க. அப்போ நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு சொல்லிட்டு நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். இல்லையா? அப்போ நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்ட காலத்தின் அந்த பின்னணியை பார்த்தா மிகவும் கொடூரமான ஒரு காலம், பாவத்தின் உச்ச கட்டம் நிறைந்த ஒரு காலம். தேவனை, சின்ன பிள்ளைகள் கொஞ்சம் பேசக்கூடாது, அது விளையாடட்டும், பரவாயில்ல. அப்ப பாவத்தின் கொடூரங்கள் நிறைந்த காலம், தேவனை துக்கப்படுத்தின ஒரு காலம். நீங்கள் வாசிக்கலாம், அந்த ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. மனுஷர் நல்ல சத்தம் வாசிக்கணும். மனுஷர் பூமியின் மேல் பெருக துவக்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபோது தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். அந்நாட்களிலே ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள். பின்னர் தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளோட கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்ற போது இவர்களும் பூர்வத்தில் பெயர் பெற்ற மனுஷராகிய பலவான்களானார்கள். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகிறது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் தோற்றமெல்லாம் நித்தமும் கொள்ளாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்தின் விசனமாய் இருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமி மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும்
உண்டாயிருக்கிறவர்களை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கிறது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்றார். போதும். ஹalleluya. நல்ல சப்ஜெக்ட் நீங்க புரிஞ்சிருப்பீங்க. பூமியின் மேல மனுஷர் பெருக தொடங்கின பிறகு, அதற்கு முன்னாடி உள்ளது இப்ப நான் விஸ்தாரிக்க விரும்பல. 5ஆம் வசனம், மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்குனதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்திற்கு விசனமாயிருந்தது. பாருங்க, பூமியிலே ஆண்டவர் மனிதனை ஒரு நோக்கத்தோடு தன்னோடு கூட எதுக்கும்படியாகவும் தன்னோடு கூட உறவாடும்படியாகவும் ஆசையாய் படைத்த, பார்த்து படைத்த, தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் தன்னை போல மேன்மையாக, தன்னை போல மகிமையாக, தன்னை போல மேன்மையாக படைத்த மனிதனை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகிறது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்குவதற்காக அவர் மனஸ்தாபப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லும். ஆமென். அப்ப அவருடைய இருதயம் மிகவும் மனஸ்தாபப்பட்டு, இனி இந்த பூமியிலே யாரையும் நான் என்ன பண்ணக்கூடாது, வைக்கவே கூடாது. அல்லேலூயா. இந்த வசனத்துக்கு முன்னாடி ஆண்டவர் வார்த்தை சொல்றாரு, என்னுடைய ஆவி மனுஷனோடு இனி என்ன பண்ணதில்லை, போராடுவதில்லை. அவன் உயிரோடு இருக்க நாள் 120 வருடம் தானே. ஆனால் நோவாவுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை பார்த்தா 950, 850, 967 இப்படி வருடங்களை ஆண்டவர் மனிதனுக்கு திரளாய் கொடுத்தார். எத்தனை யோசித்து பாருங்க. 900 ஆண்டு என்பதை கொஞ்சம் நினைவுபடுத்த முடியுமா? 900 ஆண்டு. அப்படி என்றால் மனிதர்கள் நம்மை போல இருதயம் தான், நம்மை போல கண்ணு தான். நமக்கு வேற கண்ணு, அவங்களுக்கு வேற கண்ணு இல்ல. நம்மை போல அவர்களை வைத்திருந்தாலும் அவர்களுக்கு தேவன் கொடுத்த ஆயுசு நாட்கள் 900, 850 எல்லாமே நம்மால தலை சுத்துது. அப்போ நான் யோசித்தேன், இவ்வளவு மகிமையாக இந்த மனிதன் தன்னோடு கூட இருக்க வேண்டும் என்று, மகிமையிலா சிருஷ்டிக்கப்பட்டு தேவனோடு உறவாட வேண்டும் என்று அவன் ஆயுசு நாட்களை நம்மால் கணிக்க முடியாத அளவிற்கு அவனுக்கு பெருக கொடுத்த போது, அவனுடைய நினைவுகள் எல்லாம் தேவனுக்கு விரோதமாய் நித்தமும் எப்படி இருக்கிறது, பொல்லாங்க இருப்பதனால ஆண்டவர் தீர்மானம் எடுத்தார், இவனுக்கு 900, 1000 வருடம் கொடுப்பதனால தானே இவன் இத்தனை பாவங்களையும் இத்தனை அருவருப்புகளையும் இவ்வளவு பொல்லாத நினைவுகளோடு வாழ்கிறானே என்று சொல்லி, என்னுடைய ஆவி இனி இவர்களோடு 900 ஆண்டு ஒரு மனிதனோடு என்னால் என்ன பண்ண முடியல, போராட முடியல. ஒவ்வொரு மனிதனோடு நான் 1000, 900, 800 ஆண்டு என்னால இனி போராட முடியாது என்று மனிதர்களுக்கு அவர் ஒரு வருடத்தை நியமித்தார், 120 ஆண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதிலேயும் அவர் சொல்லுகிறார், அதற்கு பிறகு அவர் சொல்லுகிறார், என்னுடைய மனம் விசனப்படுகிறது, என்னுடைய ஆத்மா விசனப்படுகிறது. நான் மனிதனை உண்டாக்குவதற்காக வேதனைப்படுகிறேன், மனிதனை உண்டாக்குவதற்காக நான் துக்கப்படுகிறேன். என்னை இந்த அளவிற்கு இப்படி பாவத்தில் இருக்கிற மக்களை என்னால் பார்க்க முடியவில்லை என்று சொல்லி வேதனையான உச்ச நிலையில இருக்கும் போதுதான் கர்த்தருடைய கண்களில் இருந்து நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. அல்லேலூயா. அவர் மனஸ்தாபப்படுகிறார், அவருடைய இருதயம் வேதனைப்படுகிறது. இனி இந்த பூமியிலே நான் ஒருவரையும் பிடிக்க கூடாது, இவர்கள் மூலமாய் மிருக ஜீவன்களும் இருக்கக்கூடாது, இவருடைய பாவத்து நிமித்தமாய் காட்டு மிருகங்களும் இருக்கக்கூடாது, நாட்டு மிருகங்களும் இருக்கக்கூடாது, இனி பூமியில ஒரு ஜந்துக்களும் இருக்கக்கூடாது என்று தேவன் கோபம் கொண்டு வேதனை படும்போதுதான் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் இருந்து கிருபை கிடைத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா வரட்டுமே. அல்லேலூயா.
கிருபை என்பது எதற்காக? தேவன் நமக்கு கொடுக்கிற கிருபை எதற்காக? நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களை கிருபை கிடைத்ததுனால நோவா மனம் போல வாழ முடியவில்லை. நோவா தன்னுடைய இஷ்டத்திற்கு வாழ முடியவில்லை. நோவா தான் நினைத்ததெல்லாம் செய்ய முடியவில்லை. தான் நினைத்த காரியத்தை விரும்பினதை செய்ய முடியாதபடிக்கு தேவன் தனக்கு எதை சொன்னாரோ, எதை சொல்லுகிறாரோ, எதை சொல்ல செய்கிறாரோ அதையே செய்தது மட்டுமல்ல, அவன் உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தது மட்டுமல்ல, அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அல்லேலூயா. இந்த உலகம் எப்படிப்பட்ட பாவத்தில் இருக்கலாம்? தேசத்தில் இன்னைக்கு பெருகிக் கொண்டிருக்கிற வேசித்தனங்கள், விபச்சாரங்கள், கொலைகள், வெறிகள், கற்பழிப்புகள், அழிவுகள், துன்மார்க்கங்கள், பாவத்தின் கிரியைகள் இன்றைக்கு தேசம் முழுவதும் பரவிக் கொண்டிருக்கும் போது தேவனுடைய கண்களில் இருந்து உங்களுக்கு எனக்கு ஒரு கிருபை கிடைத்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நமக்கு தெரியும் பிரதர் கூட ஜெபத்துல 100 பல கோடி மக்கள் முழுகி போறாங்க. நிறைய பேர் செத்து மடிறாங்க. இப்படி ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள், படித்தவர்கள், மேதைகள், ஞானிகள், இவர்கள் எல்லாம் போய் அறியாம இருளுக்குள்ள எங்கேயோ முழுகி, எங்கேயோ புண்ணியம் கிடைக்கும், எங்க எனக்கு ஜீவ சமாதி கிடைக்கும், இங்க நான் மரித்தால் எனக்கு சொர்க்க மோட்சம் கிடைக்கும் என்று அறியாம இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது தேவனுடைய கண்களில் இருந்து நமக்கு கிருபை கிடைத்திருக்கிறது. எத்தனை பெரிய மகா பெரிய பாக்கியம். ஹalleluya, ஹalleluya. அப்படி வந்து நாம் பெரியவர்கள் அல்ல, அப்படி வந்து நாம் மேன்மையானவர் அல்ல, அப்படி வந்து நாம் தேவனுக்கு எதை கொடுக்கல. ஆனால் தேவனிடத்திலிருந்து ஏதோ ஒரு கிருபை உங்களுக்கு எனக்கு கிடைத்திருக்கிறது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கிருபை கிடைத்த நோவா அந்த கிருபை விருதாக்கவில்லை. கிருபை ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் என்ன சொன்னாரு? நோவாவை பார்த்து மறுபடியும் ஒரு வார்த்தை அவர் சொல்றாரு. என்ன தெரியுமா? இந்த பூமியை நான் என்ன பண்ண போறேன்? ஹalleluya. அவர் சந்தோஷமாய் சொல்லி இருப்பாரா? மகிழ்ச்சியோடு சொல்லி இருப்பாரா? இல்லை நான் உண்டாக்கிற மக்களை அழிப்பதில் அவருக்கு ஏதோ சந்தோஷமா? இல்லை அழித்து விட்டு தேவ தூதர்களை பூமியில பரப்பி அதன் மூலமாக ஒரு பரிசுத்த சந்ததியை உருவாக்க அவருக்கு விருப்பமா? இல்லை, மனிதனுடைய நினைவுகளில் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாது என்பதை அறிந்த அந்த நாட்களில்தான் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில கிருபை கிடைத்தது. ஹalleluya, ஹalleluya. அந்த கிருபையை நோவா விருதாக்கவில்லை. அந்த கிருபையை நோவா போக்கடிக்கவில்லை. யோனா தீர்க்கதரிசன புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வசனம் 2ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 2ஆம் அதிகாரமா ஞாபகத்துக்கு வரல. பொய்யான மாயைகளை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். அன்னைக்கு நோவாவின் காலத்தில் என்ன நடந்தது? ஜனங்கள் பெண் கொடுத்தும் புசித்தும் குடித்தும் ஆறுவெறுப்பான பாவங்களை செய்தும் ராட்சதர்களை போல மிருகங்களை விட கேடான ஒரு வாழ்க்கை வாழும் போதுதான் தேவனுடைய கண்களிலிருந்து நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. அதை விட கொடூரமான பாவம் நிறைந்த, அதை விட கொடூரமான சாபங்கள் நிறைந்த, கொலைவரிகள் நிறைந்த, வேசித்தனங்கள் நிறைந்த, இன்றைக்கு மெய்யான தீவத்தை அறியாதபடிக்கு படித்தவர்கள் பட்டதாரிகள் எங்கெங்கே முழுகும் போது உங்கள் மேல என் மேலையும் ஏதோ ஒரு தேவனுடைய இறக்கம், அந்த கிருபை தான் இன்றைக்கு உங்களை இந்த சேர்ல இந்த இடத்துல உட்கார வைத்திருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. யார் வேணாலும் உலகத்தை பின்பற்றலாம். ஆனா நோவாவுக்கு தெரியும், நான் இந்த உலகத்தை பின்பற்ற போவதில்லை, நான் இந்த உலகத்தை திரும்பி பார்க்க போவதில்லை, நான் இந்த உலகத்தின் இச்சைக்கு என்னை விட்டுவிட போறதில்லை. ஹalleluya, ஹalleluya. இன்னொன்று தெரியுமா? அதற்கு முன்னாடி ஒரே ஒரு மனிதனை குறித்து வாசிக்கும் போது ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். வேற யாரை குறித்து போடவில்லை. 900 வருடம் அவன் வாழ்ந்தான், இவன் வாழ்ந்தான், அவன் பெற்றான், இவன் பெற்றான், எல்லாம் பெற்று போட்டாங்க. ஒருவனும் தேவனோடு சஞ்சரிக்கவில்லை. நீங்களும் நானும் தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும். ஏன் சஞ்சரிக்கணும்? நோவா தேவனோடு சஞ்சரித்த படியினால்தான் பேழை அவனுக்கு தேவன் கெட்ட சொல்லும் போது பேழையை அவன் கட்டுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு
மனிதனுக்கு தான் பேழையை சொல்லும்போது அந்த பேழைக்குள்ள நமக்கு தெரியும் நோவாவையும் அவன் குடும்பத்தையும் ஆண்டவர் பேழைக்குள்ள வைத்து இந்த முழு உலகத்தையும் அவர் தண்ணீரால அழித்து போட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நோவா கொடுத்த கிருபை உலகத்தில் சுகமோகமாய் வாழ்வதற்கல்ல. நோவா தேவனோடு சஞ்சரித்தது உலகத்தில் தன்னை பெரியவனாக காட்டும்படியாக அல்ல. நோவா தேவனோடு சஞ்சரித்தது உலகத்தின் மேன்மையை பார்க்கும்படியாக அல்ல. நோவாவுக்கு ஒன்று தெரியும், இவர்கள் நம்புகிறார்களோ இல்லையோ, இவர்கள் கர்த்தரை உண்மையான தெய்வம் நம்புறாங்களோ இல்லையோ, எனக்கு ஒன்று தெரியும், இவர் ஒருவரே தேவன். ஹalleluya. யார் வேணும் நம்பாமல் இருக்கலாம், யார் வேணாலும் இல்லை என்று சொல்லலாம். ஆனா நமக்கு ஒன்று தெரியும், இந்த கிருபை நமக்கு எதற்காய் கொடுக்கப்பட்டது என்றால், நோவாவுக்கு கிருபை கிடைத்தது தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டு உலகத்தின் மிகப்பெரிய அழிவு வரும்போது அவன் குடும்பம் அந்த பேழைக்குள்ள பிரவேசித்தது போல இந்த உலகத்தின் அழிவு நெருங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வருகை நெருங்கி கொண்டிருக்கிறது. எப்படி நோவா தன்னுடைய குடும்பமாய் பேழைக்குள்ள சஞ்சரித்தது போல நீங்களும் நானும் நம்முடைய குடும்பமும் பரம கானானாகிய அந்த பரலோக பேழைக்குள்ள நீங்களும் நானும் போகணும். ஹalleluya, ஹalleluya. எத்தனை பேர் விரும்புறீங்க? இல்ல நீங்க வர வேண்டிய தேவையில்லை, கிறிஸ்தவனாய் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பரம கானானுக்குள்ள போக மனமில்ல ஒருவனு கிறிஸ்தவனாய் இருந்த பிரயோஜனம் இல்லை, ஒருவன் ஆலயத்து வந்து பிரயோஜனம் இல்லை, ஒருவன் காணிக்கை கொடுத்த பிரயோஜனம் இல்லை, ஒருவன் தசமம் கொடுத்த பிரயோஜனம் இல்லை, ஒருவன் ஊழியர் செய்த பிரயோஜனம் இல்லை, ஒருவன் எவ்வளவு பெரிய ஆலயத்தை கட்டினாலும் பிரயோஜனம் இல்லை. அவன் குடும்பமோ நாமும் பரம கானானுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். அல்லேலூயா. எதற்காக கர்த்தர் உன்னோடு சஞ்சரிக்க வேண்டும்? ஏன் நீங்கள் கர்த்தரோடு சஞ்சரிக்க வேண்டும்? ஹalleluya, ஹalleluya. இயேசுவை தேடும்போது உலகத்தின் நன்மைகளை கர்த்தர் கொடுப்பார். அதற்காக நான் இயேசுவை பின்பற்றவில்லை. ஹalleluya. நீங்கள் எதற்காக ஆண்டவரை பின்பற்றிக் கொண்டிருக்கிறீங்க? என்ன தரிசனத்தோடு பின்பற்றிக் கொண்டிருக்கிறீங்க? அன்னைக்கு நோவாவின் காலத்தில் கர்த்தரை ஒருவரும் பின்பற்றவில்லை. ராட்சதர்கள் பூமியில் இருந்தார்கள். ராட்சதர்கள் இன்றைக்கு அதை விடையும் மனைவியை வெட்டி குக்கர்ல வச்சு வேக வைக்கிற அளவுக்கு ராட்சதர்கள் கொடுமை இருந்தவர்கள் பூமியில் இருக்கிறாங்க. இதெல்லாம் சாதாரண செய்தியா? சாதாரண செய்தி அதெல்லாம். கொடுமையினால பூமி நிறைந்திருக்கிறது. பூமியானது சீர்கட்டு இருந்தது. தேவனுக்கு முன்பாக முழு உலகம் சீர்கட்டு இருந்தது. இன்றைக்கும் தேவனுக்கு முன்பாக இந்த தேசம் சீர்கட்டு இருக்கிறது. தேவன் அந்த பிரதேசம் அந்த தேசத்தை பார்க்கும்போது, நம்முடைய இந்த தேசத்தில் அந்த விடைத்தை பார்க்கும்போது அவர் அதை பார்த்து மனமகிழ்ச்சி அடைவாரா? சந்தோஷப்படுவாரா? இல்லவே இல்லை. அவருடைய இருதயம் மனஸ்தாபப்படும். இந்த மக்களுக்காக ரத்தம் சிந்திருக்கிறேன், இந்த மக்களுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறேன், இவர்களுக்காக நான் பரலோகத்தில் வாசஸ்தலத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறேன். ஆனால் இவருடைய நினைவுகள் நித்தம் பொல்லாங்காய் இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, நோவாவுக்கு தேவன் கொடுத்த கிருபை அந்த பேழைக்குள்ள பிரவேசித்தது மட்டுமல்ல, நோவா கர்த்தர் என்னெல்லாம் சொன்னாரோ அதன்படி அவர் செய்தார். பேழை உண்டாக்கும் போது பலர் நிந்தித்திருக்கலாம், பலர் பரிகாசம் பண்ணியிருக்கலாம், பலர் ஏளனமாய் பேசியிருக்கலாம். நோவாவுக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறது. இதுவரைக்கும் மழை என்ற ஒரு சப்ஜெக்டே இல்லை, இதுவரைக்கும் மழை என்ற சப்ஜெக்ட் இல்லை, இவன் புதிதாக மழை பெய்யும் என்று சொல்லுகிறானே. அல்லேலூயா. இந்த உலகம் அப்படிதான் சொல்லும். வானம் அந்த நாளிலிருந்து உலகம் எப்படி இருக்கிறது, அந்த நாளிலிருந்து உலகம் எப்படி இருக்கிறது. என் ஆண்டவர் சொன்னார், அந்த மழைக்கு பிறகு எல்லாரும் அழிந்த பிறகு ஆண்டவர் சொன்னார், இனி இந்த பூமியை நான் தண்ணீரால் அழிப்பதில்லை என்று வானவில்லை ஆண்டவர் வைத்தது உண்மைதான். ஆனால் வெளிப்படுத்தும் விசேஷம் சொல்லுகிறது, இனி அழிவு தண்ணீர் அல்ல. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் ஆண் புணர்ச்சிக்காரர்களும் அருவருப்பு பானவர்களும் ஆராதனைக்காரர்களும் இரண்டாம் மரணமாகிய அக்கினி கடலிலே அவர்கள் பங்கடைவார்கள். ஹalleluya. இனி தண்ணீர் இல்ல, இனி நெருப்பு, இனி அக்கினி கடல், இனி கந்தகம்.
நாம் எதற்காக தேவனை தேடிக் கொண்டிருக்கிறோம்? நம்முடைய நோக்கம் என்ன? என கண்மானவர்களே, நான் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசவில்லை. நான் இந்த சப்ஜெக்ட் ஆண்டவர் கொடுக்கும் கண்ணீரோடு ஜெபித்தேன். அதிகாலை என் கண்கள் நிரம்பி வழிந்தது. ஐயோ, என் ஜனத்தின் நிலைமை எப்படி இருக்கிறது? இன்னைக்கு இவ்வளவு பாவம் பெருகி இருக்கிறது, இவ்வளவு துன்மார்க்கங்கள் பெருகி இருக்கிறது. தேவ ஜனமோ இன்னைக்கு நிர்விசாரமாய் இருக்கிறார்கள். தேவனுடைய ஜனங்கள் நித்தியத்தை குறித்து யோசிக்கிறது இல்லையே, வரப்போற அழிவை குறித்து யோசிக்கிறது இல்லையே, தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து யோசிக்கிறது இல்லையே, தேவனுடைய வருகை குறித்து யோசிக்கிறது இல்லையே, பரலோக கானானை குறித்து யோசிப்பதில்லையே, தேவனோடு நிரந்தரமாய் வாழ்கிற அந்த நித்திய வாழ்க்கை குறித்து யோசிக்கிறது இல்லையே. அற்பமான இந்த பூமிக்குரிய காரியங்களுக்கு தானே தேவ ஜனங்கள் இன்று ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எதற்காக தேவன் கிருபை கொடுத்தார் சொல்லுங்க? எதற்கு சிஸ்டர்? நான் இங்கிலீஷ்ல பேசல, இங்கிலீஷ் தெரியும், ஹிந்திலையும் பேசல, தமிழ்ல தான் பேசுறேன். சொல்லுங்க, எதற்காக ஆண்டவர் கிருபை கொடுத்தார்? சொல்லுங்க, எதற்கு? தேவனோடு சஞ்சரித்து. ஹalleluya. அப்ப நோவா குடும்பமாய் பேழைக்குள்ள சஞ்சரித்தான். அப்ப நாமளும் நம்ம குடும்பம் எங்க போகணும்? எந்த பேழைக்குள்ள? பரலோகம் என்ற பரம கானானை பேழைக்குள்ள. அந்த ராஜ்யத்திற்கு போவதற்கு எண்ணமில்லாத எந்த ஒரு தேவ பிள்ளையும் சபைக்கு வருவதனாலேயோ, ஆராதனையில பங்கெடுப்பதனாலேயோ, காணிக்கை கொடுப்பதனாலேயோ, இல்லை சபை கட்ட இடம் கொடுப்பதனாலேயோ எந்த பிரயோஜனம் இல்லை. தானியேல் வாசிப்போம். தானியேல் 12ஆம் அதிகாரம். தானியேல் 12ஆம் அதிகாரம். அதுல 2ஆம் வசனத்தை வாசிங்க. பக்கத்தை சொல்லுங்க சீக்கிரம். 1049. பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகர் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். ஹalleluya. அடுத்த வசனம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். ஹalleluya. ஹalleluya. பாருங்க, தானியேல் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல அன்றைக்கே தானியேலுக்கு தேவன் ஒரு வெளிப்பாட்டை கொடுத்திருக்கிறார். ஹalleluya. தேவன் தானியேலுக்கு ஒரு வெளிப்பாட்டை கொடுத்த. நோவா மரித்தார். அதற்கு பிறகு நோவா என்ன பண்ணாரு? மரித்தார். இன்றைக்கு நோவா இப்ப பரலோகத்தில் இல்ல, அவரும் பூமியின் தூளிலே நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்களும் புதிய ஏற்பாடு பரிசுத்தவான்களும் இதுவரைக்கும் மரித்தவர்களும் பாவத்தில் மரித்தவர்களும் உலக பிரகாரமாய் வாழ்ந்து மரித்தவர்களும் இப்படி எங்கே நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்றால் பூமியின் தூளிலே என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்க? நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டலாம். நல்ல கவனிங்க பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இந்த சத்தியத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. இன்றைக்கு மணிமண்டபம் கட்டப்பட்டிருக்கிறது. பேரோடு போலோடு சிலைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. பீச்சில போனா தெரியும், தலைவருடைய மணிமண்டபங்கள் பீனிக்ஸ் அப்படி இப்படி கட்டி வச்சிருக்காங்க. எல்லாரும் பூமியின் தூளில் என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்க? நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறாங்க. படித்தவர்கள் இருக்கலாம், மேதைகள் இருக்கலாம், இந்த உலகத்தை அடக்கி ஆண்ட அலெக்சாண்டர் இருக்கலாம், நேபுகாத்நேச்சார் இருக்கலாம், பார்வோன் இருக்கலாம், ஏரோது இருக்கலாம். எல்லாரும் யாரெல்லாம் இந்த பூ உலகத்துல மரித்தார்களோ, ஆதியாகமத்திலும் மரித்தார்களோ அத்தனை பேரும் பூமியின் தூளிலே நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறாங்க. பாவத்துல மரித்தவர்களும் நீதியிலே வாழ்ந்து பரிசுத்தமாய் கர்த்தரை ஆராதித்து மரித்த பரிசுத்தவான்கள் எல்லாரும் எங்கதான் இருக்கிறாங்க? பூமியின் தூளிலே அவன் நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறார் என்பதை தானியேலுக்கு ஆரம்ப நாட்களிலே தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கு. ஆமென். சிலர் தான். சொல்லுங்க, சிலர் தான். நித்திரை பண்றவங்க எத்தனை பேரு? பூமியின் தூளிலே நித்திரை
பண்ணுகிறவர்களாகிய வசனத்தை தெளிவுபடுத்துங்க. நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேக லேவியா அநேகத்துல சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். ஒருவேளை கர்த்தருடைய வருகை சீக்கிரமாயிருந்தால் பரிசுத்தவான்கள் எல்லாம் உயிரோடு எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். ஒருவேளை கர்த்தருடைய வருகை தாமதித்தால் நாம எல்லாரும் ஒரு நாள் இந்த உலகத்துல போக மாட்டேன்னு சொன்னாலும் போய்தான். நான் போக மாட்டேன்னு ஒருவர் தன் ஆத்மாவை ஜீவனை பிடித்து வைக்க ஒருவனுக்கு அதிகாரம் கிடையாது. நான் கோடிக்கணக்கு சொத்து வச்சிருக்கிறேன்னு எலிசபெத் மகாராணி சொல்ல முடியாது. உலகளில் டயானாவும் சொல்ல முடியாது. மரணம் எப்ப வேணாலும் பரிசுத்தவானை சந்திக்கும், பாவியை சந்திக்கும். மரணத்திற்கு மரணம் யாருக்கும் இத்தனை ஆண்டு கேரண்டி ஆண்டவர் கொடுக்கல. யார் வேணாலும் எப்ப வேணாலும் கண்களை மூடலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை மூடும் போது இந்த உலகத்தை விட்டு நான் இந்த சத்தியத்தை வாசிக்கும் போது சொன்ன ஆண்டவரே, நிச்சயமாக நான் ஒரு நாள் இந்த கர்த்தருடைய வருகை தாமதித்தால் இந்த உலகத்தை விட்டு என் ஓட்ட முடியும். அல்லேலூயா. எனக்கு நன்றாக தெரியும், நான் எவ்வளவு பரிசுத்தவானாய் வாழ்ந்தாலும் ஒரு நாள் என் ஓட்டம் இந்த உலகத்தில் முடியும். நான் வரமாட்டேன்னு சொன்னாலும் ஆண்டவர் இழுத்து தள்ளிடுவான். ஆனால் அப்படி நான் மரித்தால் கர்த்தருடைய வருகை வரும்போது நான் நித்திய ஜீவனுக்கென்று எழுந்திருப்பேன் என்று எனக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கிறது. ஏன் ஆமென் வரமாட்டேன்? ஏன் வரக்கூடாது? அப்படியே போயிடணும். லேலியா, லேலியா, லேலியா. இதுதாங்க சத்தியம். நீங்க நித்திய ஜீவனுக்கு எழும்பணும். எல்லாரும் ஒண்ணா எழுந்துருவாங்க. டயானா எழும்புவா, நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் எழும்புவாங்க. லேலியா. பரிசுத்த வாழ்க்கையான ஏழை பாட்டி எழும்புவாங்க. லாசரை போல வீதிகளில் நின்று சுவிசேஷம் அறிவித்து ஒரு டம்ளர் தண்ணி கூட கிடைக்காம கர்த்தருக்கு மரித்தவர்கள் எழும்புவாங்க. நல்ல கோட்டி சூட்டு போட்டு ஆடி 50 கார்களை சுற்றி அலைந்த அநேக பிசினஸ் மேன் எழுந்துருவாங்க. ஹalleluya, ஹalleluya. வர மாட்டாங்க. ஹalleluya. வரும்போது கோட்டுக்கார கோட்டை விடுவான். ஹalleluya. கர்த்தருக்குள்ள தரித்திரராக வாழ்ந்தவர், கர்த்தரை உண்மையாக தேடினவர்கள், கர்த்தருக்கு தன் ஜீவனுக்கு கொடுத்தவர்கள், அவர்கள் நித்திய ஜீவனுக்கு எழும்பும்போது இந்த உலகத்தின் அசுத்தங்களுக்காக, பாவத்திற்கு, இச்சைக்காக, உலக அழிவின் ஆடம்பரங்களுக்காக விட்டு கொடுத்தவர்கள் நித்திய நிந்தைக்கு என்றுதான் எழுந்திருப்பார்கள். அதுதான் சத்தியம். ஹalleluya. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, என் பிள்ளைகளே, நீங்க எல்லாருமே நித்திய ஜீவனுக்கு எழுந்திருக்க வேண்டும். இல்லை, என்னுடைய வருகை இன்றைக்கு இருக்கின்றால் நீங்க எல்லாரும் என்னை எதிர்கொள்ள வர வேண்டும். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ஜெபித்த ஆண்டவரே, சாயங்கால கூடுகையில வருகிற ஒருவர் நித்திய இகழ்ச்சிக்கு போயிடக்கூடாது. அத்தனை பேர் நித்திய ஜீவனுக்கு எழும்ப வேண்டும். ஒருவர் நித்திய நிந்தைக்கும் எரிகிற அக்கினி கந்தகத்துள்ள போகக்கூடாது. அத்தனை பேர் நித்திய ஜீவனுக்காய் எழும்ப வேண்டும். இல்லை என்றால் நம்முடைய வருகையில் அவர்கள் ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆனா வேதத்தில் சொல்லுகிறது, அந்த நோவா அந்த கிருபையை காத்துக் கொண்டார். ஆனா யோனா எழுதின புத்தகம் நோவா கிருபை காத்துக் கொண்டார். யோனா மீன் பிடிக்கிறதுதான் இந்த ஜெபம். பொய்யான மாயைகளை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு ஒரு கிருபையை, அப்ப கிருபைய எல்லாருக்கும் வரும். போக்கடிக்கிற விசுவாசம் இருக்கிறா? லேலியா. கிருபையை போக்கடிக்கிற ஊழியர்கள் இருக்கிறாங்க. கிருபையை போக்கடிக்கிற சபை மூப்பர்கள் இருக்கிறாங்க. கிருபையை போக்கடிக்கிற அநேக தேவ பிள்ளைகள் இருக்கிறாங்க. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியம், உங்களுக்கு கிடைத்த கிருபைகளை நீங்க இழந்து போகாதீங்க. ஆமென். கரங்களுக்கு சில ஆண்டவர் நித்திய ஜீவனுக்கு சின்ன பிள்ளைகளை விடுங்க. லேலியா. அது குழந்தைகள், அது ஒண்ணும் தெரியும், அதை பத்தி யோசிக்காது. எத்தனை பேர் நித்திய கர்த்தருடைய வருகை தாமதித்தார்
இன்றைக்கான எல்லாரும் எதிர்கொண்டு போகணும்னு விரும்புறவங்க கைகளை உயர்த்தி, ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வருகை இருந்தால் நான் மறுரூபமாகி முகமுகமாய் உம்மை பார்க்கிறேன். இல்லையா? இல்லைன்னா சபைக்கு போகாது. அப்ப ஆலயத்துக்கு போறது ஆண்டவர் விரும்புறது. பிள்ளைகள் ஆலயத்துல வந்து சத்தியத்துல வளரணும். அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது, கடைசி நாட்களில் தீமோத்தேயுவே கொடிய காலங்கள் வரும் என்று நீ அறிவாயாக. இயேசு சீசல சொன்னது உலகத்தில் நடக்கிற காரியம், வெளிப்படையா நடக்கிற காரியங்கள். பூமி அதிர்ச்சிகள், கொள்ள நோய்கள் நடந்து கொண்டிருக்கிறது, வெளிப்படையானது. ஆனால் பவுல் தீமோத்தேயு சொல்லும்போது ஒரு மனிதனுக்குள்ள நடக்கிற கிரியைகளை குறித்து சொல்கிறார். பணாசை நிறைந்தவர்களாய், பொருளாசை நிறைந்தவர்களாய், அவர்கள் இருமாப்புள்ளவர், அடங்காதவர்களாய், தாய் தப்பனை மதியார்களாய், கொடுமை நிறைந்தவர்களாய், துராலோசனைக்காரர்களாய், இப்படி ஒரு பெரிய லிஸ்ட். முடிவில் அவர்கள் பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு. இப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்கிற இந்த பூமியில தான் கர்த்தருடைய கண்களிலிருந்து உங்களுக்கு எனக்கு கிருபை கிடைத்தது. இப்படிப்பட்ட கொடுமை நிறைந்த மனிதர்கள் வாழ்கிற இந்த பூமியிலே தேவன் உங்களுக்கு கொடுத்த கிருபை எதற்கு தெரியுமா? இந்த பூமியிலே நாம் எப்படி வேணாலும் வாழலாம், வசதியாக வாழலாம், ஏழையாக வாழலாம், பரவாயில்லை, எப்படி வேணாலும் வாழுங்க. ஆனா ஒண்ணு, கிருபை எதற்கு கொடுக்கப்பட்டது என்றால் நீங்கள் நான் பரம கானானுக்கு போவதற்காக. அதனால பவுலை பார்த்து சொன்னார், பவுலே என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்துல என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கு. எதற்கு தெரியுமா? நீ ஊழியம் செய்வதற்கு மட்டுமல்ல, நீ ஊழியம் செய்து முடித்த பிறகு அந்த வசனத்தை மட்டும் வாசித்து நான் முடிக்கிறேன். தானியேல் அதே 12ஆம் அதிகாரம் அதிலே 3ஆம் வசனத்தை வாசிங்க. யாரு? ஞானவான்கள். அல்லேலூயா. சபைக்கு வர விசுவாசி இல்ல, ஞானவான்கள், ஞானமுடையவர்கள், புத்தியுடையவர்கள். புத்தி இல்லாத கன்னிய வர நேரத்தில் ஓட்டான், புத்தியுள்ளவள் ஆயத்தமாயிருப்பான். புத்தி இல்லாம வருவா சேச்சு. 2000 வருடம் சொல்லிட்டு வர்றாரு ஏச்சு. சொல்றவங்களை பார்த்து சொல்ல, நீ புத்தி இல்லாத கேட்கட்டவள, நீ அப்படி இரு, நான் புத்தியோடு இருக்கிறேன், என் ஆண்டவர் எப்ப வேணாலும் வருவான். சபைக்கு போற விசுவாசம் சொல்லுவா, நான் ஆண்டவரை தேடி என்ன கிடைச்சிருச்சு? ஏன்னா ஆண்டவருக்கு ரொம்ப கொடுத்திருக்காரு. இல்லையா? முதலாவது உன் ஆத்மாவுக்கு மீட்பதுன்னு மறந்துடக்கூடாது. சபைக்கு வந்து என்ன கிடைச்சிருச்சு? நாம் ஓடி ஓடி போன என்ன கிடைச்சிருச்சு? உனக்கு எதுவும் கிடைக்க வேண்டாம், உனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். உனக்கு பரலோக கானான் கிடைக்குமா? அப்ப ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களை போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும். நீங்கள் ஞானவான்கள். ஏன்னா இப்ப களியாட்ட விடுதலை எத்தனை பேர் இருப்பாங்க? ஞானம் உள்ளவங்க ஆலயத்துக்கு வருவாங்க, ஞானம் உள்ளவங்க கர்த்தரை தேடி வருவாங்க, ஞானம் உள்ளவங்க வசனத்தை தேடி வருவாங்க, ஞானம் உள்ள ஆத்தும ஆதாயம் பண்ண நினைப்பாங்க, ஞானம் உள்ளவர்கள் ஜெபிப்பாங்க, ஞானம் உள்ளவர்கள் தங்களால் ஏற்றவற்றை கொடுத்து ஊழியத்தை தாங்குவார்கள். இவர்கள் எப்படி இருப்பாங்களா? நட்சத்திரங்களை போல சதா காலங்கள் எங்க ஜொலிப்பாங்க? பரலோக ராஜ்யத்தில். நீங்க பூமியில நிறைய சூப்பர் ஸ்டார் இருக்காங்க. இளைய தளபதி, சூப்பர் ஸ்டார், தலை, எல்லா தலையும் போயிடும், ரட்சிக்கப்படலை. ஒரு விருப்பம் இருக்கிற இளைய தளபதி வந்தா இந்த தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வருமோ? எந்த தளபதி வந்தாலும் தலைவர் வரணும். நம்ம ஏசப்பா கிரிய செய்யணும். எந்த தளபதியும் தலைவர் நம்மளை காப்பாத்தாது. நீதியின் சூரியனாகிய இயேசு உதய சூரியன் நம்மை காப்பாற்றாது. நீதியின் சூரியனாகிய தாமன் நம்மை காப்பாற்றாது. நீதியின் சூரியன் என்றென்றைக்கு நீங்களும் நானும் நட்சத்திரங்களை போல பிரகாசிக்கும்படியாக நான் சம்பவத்தை வந்து முடிக்கிறேன். நோவாவுக்கு கிருபை கிடைத்தது பேழைக்குள்ள பிரவேசிக்க. தேவன் உங்களுக்கு எனக்கு கொடுத்த கிருபை அநேகரை நீதிக்குட்படுத்தி பிதாவின் ராஜ்யத்துல நட்சத்திரங்களை போல ஜொலிக்க. இன்றைக்கு கிருபை இழந்து போகிறவர்கள், அநேக மாயைகளை பின்பற்றுகிற விசுவாசி
சபைகள் அநேகரை பின்பற்றி போகிறவங்க. வெளிப்படுத்தும் விசேஷ தெளிவாய் இருக்கிறது. அவிசுவாசி கர்த்தரை உறுதியாய் பிடிக்காத அவிசுவாசி அக்கினியும் கந்தகம் எரிகிற அந்த கடலிலே என்னென்னைக்கு பிசாசுக்காகவும் அவனுக்கு அவருடைய தூதனுக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த இடத்திலே பங்கடைவார்கள் என்று நான் சொல்லல. இன்றைக்கு கிருபை கிருபை என்று நாம் பேசிக் கொண்டிருக்கிற இயேசுவே சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு ஒரே ஒரு விஷயத்தை மைண்ட்ல வச்சுட்டு போங்க. எனக்கு கிடைத்த கிருபை, நான் நித்தியத்துக்கு போவேன். கிருபை குறித்து நிறைய பிரசங்கம் இருக்கு, இன்னும் கிருபைகள் நிறைய இருக்கு. ஆனா நான் இன்னைக்கு உங்களை ஆணித்தரமா கொடுக்கிற செய்தி, மனுஷனுடைய பாவம் பெருகினபடினால இப்ப 120 60 வந்துச்சு. எவ்வளவு? பலத்தின் மீது 80 சொன்னாங்க, இப்ப 80 போகல. அப்ப என்ன அர்த்தம்? பாவம் இந்த பயலை இன்னும் வச்சா இவன் நிறைய பேர் அழிச்சிருவான்னு தூக்கி போட்டுருவாங்க. லேலுயா, நாம அப்படி இல்லை. நாம சொல்லுங்க, நாங்க நம்ம யாரு? ஏன்பா பயப்படுறீங்க? கிருபை பெற்றவங்க. எதற்கு? நித்திய ராஜ்யத்திற்கு. ஏன் தெரியுமா? பெருங்கூட்டம். ஏன்னா வேதம் தெளிவாய் சித்த முடிச்ச. நீங்க எல்லாம் பேக்ல எடுத்தாச்சு, நான் முடிச்சேன். அல்லேலூயா. இடுக்கமான வாசல் வழியாய் கேட்டுக்கு போற வழி விசால். அது எங்கே திறந்திருக்கு, எப்படி வேணும் போல, எங்க வேணும் போல. ஆனா இடுக்கம் கர்த்தருடைய ஜீவ பாதை, அது நெருக்கம். அதன் வழியாய் உட்பிரவேசியுங்கள். எனக்கு அன்பானவர்களே, எனக்கு செய்து கொடுத்தனால, டைம் தந்தனால கொஞ்சம் நானும் செய்து கொடுப்பேன்னு காட்டல. கண்ணீரோடு நான் பேசுகிறேன், வேதனையோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் நானும் ஒரு நாள் ஆண்டவர் வரும்போது கைவிடப்பட்டிருக்கிறார். ஏன் தெரியுமா? ஆண்டவர் நமக்காக தன் ஜீவனை கொடுத்ததற்கு தெரியுமா? அவர் வரும்போது என் பிள்ளைகளை என்னை சந்திக்க வேண்டும். எந்த ஆதாம் எனக்கு துரோகம் செய்தாலும், எந்த ஏவாள் என்னுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் போனாலும், இந்த ஆதாமாகிய இயேசு அந்த கீழ்ப்படியாய் மேலே இருந்த மக்களையும் மறுபடியும் நோவாவுல வாசித்த போது அதுக்கு போகல. மறுபடி ஆண்டவர் ஒரு விருப்பம் என்ன தெரியுமா? நோவாவுக்கு பிறகாவது பிறக்கிறவங்க இந்த பூமியில பரிசுத்தவான்களை வாழ்வான்னு நினைச்சு நோவாவின் மூலமாய் மறுபடியும் பூமியில ஜனங்களை பெருக பண்ணினாங்க. அவருக்கு மறுபடியும் விசனத்தை கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு முறை விசனப்படுத்தின பிறகு கூட நோவாவுக்கு பிறகு வருகிற சந்ததியாவது பரிசுத்த சந்ததி உருவாகும் என்று ஆசையாய் அவர் தேசத்துல மறுபடியும் பெருக பண்ணினாரு. ஆனா மறுபடியும் அவரை விசனப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க, மறுபடியும் அவரை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த நாட்களில நமக்கு கிடைத்த கிருபையை நீங்கள் நான் விருதாக்காதபடி கண்களை மூடி, ஆண்டவரே, நான் எனக்கு கிடைத்த கிருபையை நான் விருதாக்க மாட்டேன் ஆண்டவரே. ஒரே ஒரு நிமிட வாயை திறந்து, அதிக பிரசங்க பேச விரும்பல. ஒருவேளை உங்களை விட வயதுல கொஞ்சம் குறைவா இருக்கலாம். நான் அதனாலையும் நான் ஏதோ சொல்ல விரும்பல. எனக்கு அன்பான சகோதரிகளே, எனக்கு அன்பான சகோதரா, அன்பான பரிசுத்த வாக்கிகளே, பரிசுத்தவான்களே, நம்மை தேவன் அழைத்தது அந்த நித்திய ராஜ்யத்திற்கென்று, அந்த பரம கானானுக்குள்ளே. ஆண்டவரே பாசல், ஆண்டவரே, எனக்கு நீர் கொடுத்த கிருபையை நான் ஒரு நாள் இழந்து போக கூடாது. எனக்கு கிடைத்த கிருபை என்னை நித்திய வட்டிக்கு நான் கொண்டு வரணும். அந்த கிருபை என்னை பரலோக கானான் வரைக்கும் என்னை அழைத்து வர வேண்டும் ஆண்டவரே. கொஞ்சம் வாயை திறந்து ஜெபம் பண்ணி ஒப்பு கொடுங்களா. கிருபை விருதாக்க மாட்டேன், நான் கிருபை வீணாக்க மாட்டேன். எனக்கு கிருபை கொடுத்தது உலகத்தில் எப்படி வேணும் வாழ்வதற்கு அல்ல, நான் கட்டுப்பாடாய் வாழ, நான் என்னை கண்ட்ரோல் பண்ணி வாழ, கர்த்தருடைய வருகையில் நான் எடுத்துக் கொள்ளப்பட, கர்த்தருடைய வருகையில நித்திய ராஜ்யத்துக்குள்ள நுழைய. ஒருவேளை அவருடைய வருகை தாமதித்தான், நான் இந்த பூமியை தூளை விட்டு எழுப்பும் போது நித்திய ஜீவனுக்கு என்று வரும்படியாக இந்த கிருபை நீ கொடுத்ததற்கான நன்றி. இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த கிருபை பெருகட்டும். எல்லாரும் உடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் உடைய வருகையில எடுத்துக் கொள்ளப்பட, இளைஞர்கள் வருகை தாமதித்தால் நாங்கள் நித்திய ஜீவனுக்கு எழுந்திருக்க உதவி செய்யும். கர்த்தர் வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, ஒவ்வொரு பேரும் தேவ கிருபை பெருகட்டும். இந்த ஊழியர் செய்கிற சகோதரனுடைய குடும்பத்தையும், உடைய தாய் சகோதரிகள், அவருடைய எல்லாரையும் குடும்பத்தாரை கர்த்தர் ஆசீர்வதி, பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரலோக பிதாவே, ஆமென்.
நாளில் நம்முடைய மத்தியில அந்த வார்த்தையை தெளிவாய் கொடுத்திருக்காங்க. ஆமென். ஆண்டவர் கொடுத்த கிருபை நம்ம ஒரு நாள் இழந்துடக்கூடாது, கிருபையை போக்கடிச்சிடக்கூடாது. ஆண்டவரோடு சஞ்சரிப்பதற்காக ஆண்டவர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். ஆமென். ஆண்டவரோடு அதிகமாய் சஞ்சரிப்போம். வேலைக்குள்ள பிரவேசிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஆமென். நல்ல கண்களை மூடி ஒரே ஒரு சிறந்த ஜெபம் முடிக்க தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா அந்த வேலையில அப்பா தகப்பனே வந்த ஒவ்வொருவரையும் அதிகமாய் ஆசீர்வதிக்கும்படி எனக்கு செபிக்கிறேன். அப்பா தகப்பனே வந்திருக்கிறேன். அப்பா தகப்பனே ஒவ்வொருவரும் ஒருவேளை பலவீனத்தோடு இருப்பார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அப்பா உங்க தழும்புள்ள கரத்தினால அவங்களை தொடுங்க ஆண்டவரே. அப்பா நீங்க யெகோவா ராஃபா ஆண்டவரே, சுகப்படுகிற தேவன் நீர். அப்பா தகப்பனே அந்த நாமத்தினால நீங்க கிரியை செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எல்லா பலவீன கட்டுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகட்டும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே எல்லா விதமான பலவீனங்கள், எல்லா விதமான வியாதிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகட்டும் ஆண்டவரே. என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீங்கப்பா. இயேசு கிறிஸ்து நமது வல்லமையுள்ள நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே எல்லா விதமான வியாதிகளும் அப்பா உம்மால சுகப்படுத்த முடியாதபடிக்கு எந்த வியாதிகளும் இல்ல ஆண்டவரே. அப்பா தகப்பனே எல்லா விதமான வியாதிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால விலகட்டும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே இந்த நாளில் ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே ஒரு பெரிய விடுதலை இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே உங்க கரம் எல்லாரோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா எல்லா தரித்திரத்தின் ஆவிகள் வெளியேறட்டும் ஆண்டவரே. குடும்பத்துல காணப்படுகிற எல்லா தரித்திரத்தின் ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வெளியேறட்டும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே தடைகளை கொண்டு வருகிற எல்லா விதமான ஆவிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவர்கள் வெளியேறும்படியாக கட்டளை செபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா விதமான தடைகள், ஆசீர்வாதங்களை தடை பண்ணுகிற எல்லா சத்துருடைய கிரியைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவர்கள் விலகி போகட்டும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே குடும்பங்களில அப்பா தகப்பனே ஆசீர்வாதங்களை தடை பண்ணுகிற எல்லா விதமான கிரியைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவைகள் அழிக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே நீங்க அப்படி செய்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா வந்த ஒவ்வொருவரும் எல்லா விதத்திலும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா உங்களுடைய கிருபையில இன்னும் அதிகமாய் பெருக நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா உங்க கிருபையில இன்னும் அதிகமாய் அப்பா வளர்ந்து பெருக நீங்க உதவி செய்யுங்கப்பா தகப்பனே. உங்க கிருபையில அப்பா ஒவ்வொருவரும் இன்னும் அதிகமாய் பலப்பட நீங்க உதவி செய்யும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா தகப்பனே. உங்க கிருபையில அப்பா ஒவ்வொருவரும் வளர்ந்து பெருக தகப்பனே நீங்க உதவி செய்யும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே நீங்க இப்படி செய்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா வந்த ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் நீங்க பெருக பண்ணுங்கப்பா. நீங்க ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். உம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் மாணவ இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.